எனவே மீண்டும் அனைவருக்கும் குட் ஈவினிங் அண்ட் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மீண்டும் அதே அன்புடன் அதே ஆர்வத்துடன் உங்களிடம் இருக்கும் நான் சிவா சார், த டீச்சர் வித் ஹார்ட். தொடர்ந்தும் உங்களுக்கு சேவையாற்ற காத்துக்கொண்டிருக்கிறேன். I am waiting to serve you as a teacher without expecting anything. I have asked you, if I come to your village, give me a cup of tea. That's all I need. Okay, let's move. So எப்பயும் நம்ம ஒரு கருத்தை சொல்லி பாடத்துக்கு போவது வழக்கம். இன்றைய கருத்து சிலருக்கு வலிக்கலாம், இன்றைய கருத்து சிலருக்கு என் மேல் வெறுப்பு உண்டாக்கலாம். இருந்தாலும் சொல்ல வேண்டியது எனது கடமை. ஒரு 2 minutes எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பாடத்துக்கு போறதுக்கு முதல்ல 2 minutes எனக்காக பொறுத்துக்கோங்க. இன்றைய கருத்து என்னுடையது. இன்றைய கருத்து சார்லி சாப்ளினுடையதோ மற்றவர்களோடதோ அல்ல. இந்த கருத்தை நான் சொல்வதற்கான முதல் காரணம், நான் யாரையும் குறை கூறவில்லை. ஐ எம் நாட் அக்யூசிங் எனிவன். ஓகே, பட் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை ஒரு ஆசிரியராக. இன்றைய தினம் மட்டும் எனக்கு 7 தகவல்கள் அல்லது 7 தொடர்புகள், கோல்கள் அல்லது ஏதோ மெசேஜஸ் ஏதோ வந்தது. சார், எனக்கு தவறான முறையில் மெசேஜஸ் வருகிறது, கோல் வருகிறது, எனக்கு இடையூறாக இப்படி பல விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு ஒரு 7 கோல், இன்னைக்கு மட்டும் 7 கோல் 7 மெசேஜஸ். நான் அவங்களை குறை கூறவில்லை. ஓகே, ஐ எம் நாட் அக்யூசிங் யூ சார். உங்களில் இருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன். தட்ஸ் ஆல். ஓகே, இதை சொல்வதற்கு தூண்டியவர்கள் நீங்கள், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த உலகம் அப்படித்தான், இந்த உலகம் அப்படிதான். எல்லாரும் நல்லவங்க இல்லை இல்லையா? எவ்ரிஒன் இஸ் நாட் குட், எவ்ரிஒன் இஸ் த பெர்ஃபெக்ட் பர்சன். யா, ஸோ அப்படியானவங்க இருக்கலாம். அப்படியானவங்க வந்தால் தயவு செய்து பிளாக் பண்ணுங்க. ஹாய் ஹாய் ஹாய்னு போட்டு வந்தா அதுக்கு நீங்க ஒரு ஹாய் போடாதீங்க. இது டவுட்ஃபுல்லா இருந்தா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணாமே இருக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு பெண் என்பதை ஊர்ஜிதப்படுத்த, நீங்கள் ஒரு கன்னி என்பதை ஊர்ஜிதப்படுத்த உங்களுடைய ப்ரொஃபைலில் அதை காட்ட தேவையில்லை. சாரி இஃப் ஐ எம் ஹர்ட்டிங் யூ. நீங்க ஒரு பெண் தான், நீங்க ஒரு கேர்ள் தான் அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்த. ஏன்னா பாயா இருந்தா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் இல்லையா, பெருசா வர்றது இல்லை. இப்போ படம் இருக்குது, பட் எனக்கு யாரும் மெசேஜ் போடுறது இல்லை. எப்படி இருக்கிற, என்ன செய்யற, உன் பேர் என்ன, எங்க இருக்கிற அப்படிலாம் கேட்டு எனக்கு வர்றது இல்லை. அதனால நோ ப்ராப்ளம் இல்லையா. அண்ட் எங்களுக்கு யாரும் அப்படி போட மாட்டாங்க. பட் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய ப்ரொஃபைல் என்பது, ப்ரொஃபைல் பிக்சர் என்பது உங்களை அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும், உலகத்துக்கு காட்ட வேண்டிய அத்தியாவசியம் இல்லை. அதுல நீங்க உங்க படத்தை போட்டிருந்தாலும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ், டீனேஜர்ஸ், பெற்றோர் இருந்தா தெரிஞ்சுக்கோங்க. கேர்ள்ஸ் உங்களை போட்டோ நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மெசேஜ் போடுறாங்கன்னு சொன்னா அதுக்கு யாருக்கும் குற்றம் சொல்ல முடியாது இல்லையா, குற்றம் சொல்ல முடியாது. அண்ட் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் என்பது ஜஸ்ட் ஏதோ ஒண்ணா இருந்துட்டு போதே, அதில் நீங்கள் ஒரு விவர்தான் என்பதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஸ்டேட்டஸ், ஐ எம் சாரி இதெல்லாம் சொல்றதுக்கு. டீச்சர்ஸ், இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டஸ் நம்மளுடைய பிள்ளைகளும் பார்க்கிறார்கள். ஏன்னா நம்ம இப்ப அவங்களோட ஒன்றிச்சிட்டோம் ஆன்லைன்ல இல்லையா. சாரி, இந்த நிமிஷத்தை எடுத்துக்கிறதுக்காக ஐ எம் சாரி, பட் ஐ ஹாவ் டு சே திஸ். அப்போ சார், நீங்க ஏன் சார் எங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் பாக்குறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு நீங்க சொல்ல. நான் பாக்குறத பத்தி சொல்லல. உங்களுடைய மாணவர்கள் உங்களுடைய பெயர்களை சேவ் பண்ணி வைத்திருப்பதனால் உங்களுடைய மாணவர்களும் பார்க்கிறார்கள். நீங்க யாருக்கோ சொல்ல வேண்டிய பர்த்டே விஷயம் அதுல போடுறதுனால, அது கொஞ்சம் ஓவரா இருக்கனால, வேற வேறமான ஸ்டேட்டஸ் போடுறதுனால உங்களை பற்றிய அபிப்பிராயத்தை, நல்ல அபிப்பிராயத்தை உங்கள் மாணவர்கள் இழக்கிறார்கள். உங்கள் மேல் உள்ள மரியாதை, அந்த ஆசிரியர்கள் மேல் உள்ள மரியாதை இந்த மாணவர்களுக்கு இல்லாம போகிறது. அதே போல் மாணவர்கள் போடும் ஸ்டேட்டஸை பார்க்கும் ஆசிரியர்கள் பார்க்காங்க. மற்றவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் நீங்க ஏன் போயிட்டு பாக்குறீங்க? பார்க்கும் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பற்றிய நல்ல அபிப்பிராயம் இல்லாம போகுது. ஐயோ, எங்க பாரு இந்த பிள்ளை எப்படி போடுது அப்படின்னு. சில வேளை நீங்கள் பாவிக்கும் தொலைபேசி வேறொருடையதாக இருந்தால், அக்காவுடையது, அண்ணாவுடைய இருந்தால், அவருக்கு சொல்லுங்க, இந்த இந்த வாட்ஸ்அப்ப, இந்த ஸ்டேட்டஸ் எங்க டீச்சர்ஸும் பார்ப்பாங்க, எங்க டீச்சர்ஸ்க்கும் வேற வேலை இல்லை, அவங்க இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்ப்பாங்க, போடுற ஸ்டேட்டஸ் எல்லாம். அதனால போடாதீங்க, நல்லது மட்டும் போடுங்க, வேற போடாதீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அது சார்பாக வந்ததனால், என்னிடம் பல குழுக்கள் இருப்பதனால்
நான் ஒரு 500-600 பேரை கட்டி காற்பதனால் இந்த பிரச்சனை வந்ததனால் இதை எடுத்துக்கொண்டேன், மன்னிக்கவும் இந்த நேரத்துக்கு. எனவே ஆசிரியர்கள் என்ற மதிப்போடு இருக்க வேண்டும். உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரில் உங்களுடைய, இது எல்லாருக்கும் மாணவர்களுக்கும் பொருந்தும், ப்ரொஃபைல் பிக்சர் உங்கள் படத்தையோ அல்லது மற்றவர்களை சுண்டி இழுக்கக்கூடிய படங்களையோ போட தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமானவங்க அவங்க பேசணும்னு ஏதோ நினைக்கிறாங்க, டக்குனு ஒரு நிமிஷம் அவங்களுக்காக எடுத்துக்கலாம். சொல்லுங்கம்மா திரகேஸ்வரன். ஏமா சார் எப்படி வாட்ஸ்அப்ல சார் அவங்களோட ஒரு ப்ரொஃபைல்ல அவங்களோட நேம் ஒன்று போடுவாங்க தானே சார், போடும்போது கேர்ள் நேம் போடாம அவங்களோட அண்ணாடையோ அப்பாடையோ போடும்போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே சார்? யா சிம்பிள். தேங்க்யூ வெரி மச். நான் சொல்ல வர்றது இதுதான், நமக்கு முதல் நாம் திருந்த வேண்டும். நம்ம யாருன்னு நம்ம உலகத்துக்கு காண தேவையில்ல. அதுல போயிட்டு நம்ம போட்டு கொண்டதுக்கு பிறகு அது யாரும் வர்றது சகஜம் இல்லையா? ஏன் நீங்க உலகத்துக்கு, வாட்ஸ்அப் என்பது ஒரு பஸ் ஸ்டாண்ட். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாரி ஃபார் டேக்கிங் யுவர் நேம். தேங்க்யூ வெரி மச் உங்களுடைய அட்வைஸ்க்கும். நம்ம இப்ப நீங்க கூட யாரோட்டு போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க யாரோட போட்டோ போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் உங்க போட்டோ போட்டிருக்கலாம் இல்லையா? சோ பிளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமா கவனத்தை எடுத்துங்க. கேர்ள்ஸ் உங்களோட ப்ரொஃபைல்ஸை மாத்துங்க. ப்ரொஃபைல்ஸை பொதுவான ஒரு விஷயமா போடுங்க. அது ஏதோ ஒரு சாதாரண, அதுல பூவெல்லாம் போடாங்க. மென்மை இருக்க வேண்டாம். ப்ரொஃபைல்ல மென்மையை காட்டி என்ன செய்ய போறோம்? நீங்க மென்மையா இருங்க, நீங்க அழகா இருங்க, அழகா உடுத்துங்க. அதை போயிட்டு அங்க வாட்ஸ்அப்லயோ ஸ்டேட்டஸ்லயோ ப்ரொஃபைல்லயோ போட வேணாம். உங்களை பிரச்சனைகள் துரத்தி கொண்டு வரும். பிரச்சனை எனக்கு வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும் சார், எனக்கு அதுதான் சார் பிடிக்கும்னா ஓகே, இட்ஸ் யுவர் பிளஷர். ஓகேவா? சாரி ஃபார் டேக்கிங் யுவர் நேம். அண்ட் டீச்சர்ஸ் ஸ்டேட்டஸ் பத்தி கவனமா இருங்க. உங்களுடைய மாணவர்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, so okay, let's move to the what do you call lesson. Okay, sorry. இதற்கு மேல் இட்ஸ் your what do you call உங்களுடைய விருப்பம், your pleasure. சொல்ல வேண்டியது என் கடமை. That's all. Okay, let's move. Continuous. Okay, cool. Yesterday we learned about continuous. போன வீக்னே வரும். நேற்று கண்டினியூஸ் என்ற ஒரு பாடத்தை பற்றி படித்தோம். சோ அதை ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன மீட்டல். ஏனென்றால் இன்றைய பாடம் கண்டினியூஸ் சார்ந்தது. இன்றைய 2 hours கண்டினியூஸனுடைய வித்தியாசமான பக்கங்களை பார்க்க போகிறோம். ஓகே, நேற்று படித்தது நாம் மேல உள்ளதெல்லாம் பற்றி கதைக்கல இன்றைக்கு. அது வேணுமா இருந்தா நான் கேளுங்கன்னா போடுறேன் வீடியோ, நேற்றைய வீடியோ போடுறேன் பாருங்க. ஓகேவா? அப்ப கண்டினியூஸை கீழே உள்ள பகுதியை பாருங்க. 3 விதமாக பிரித்தோம். பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்போ நிறைய பேருக்கு இது நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியுது. இது சம்பந்தமான அந்த முதல் ஸ்டேட்டஸ் ப்ரொஃபைல் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இருக்கலாம். பட் அது இட்ஸ் யுவர் பிளஷர். அதை இங்க ஷேர் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. திஸ் இஸ் நாட் அ விவாத மேடை ஆல்சோ இல்லையா? என்னுடைய கருத்து சொல்ல வேண்டியது, எனக்கு அந்த பிரச்சனைகள் வருவதால் சொல்லுவேன். அதுக்காக பிரச்சனையை சொல்லாம இருக்காங்க சார், இப்படி மெசேஜ் போடுறாங்கன்னு சொல்லாம இருக்காங்க. சொல்லுங்க, சொன்னா தான் நான் அந்த நம்பர்ஸை தூக்க முடியும். ஓகே, கட்டாயம் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா எனக்கு சொல்லுங்க, அது ஷேர் பண்ணிக்கோங்க. பட் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ஒரு வழியை சொன்னேன், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஓகே, துஷ்டனை கண்டால் தூர விலகு. தட்ஸ் ஆல். ஓகே, கண்டினியூஸை 3 வகையாக பிரிக்கிறோம். பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் என்றால் இப்போ இந்த நிமிஷம் செய்து கொண்டிருப்பது. இதை குறிச்சு வச்சுக்கோங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இதனுடைய வேறுபட்ட முகத்தை இன்று நாம் காட்ட போகிறோம். பிரசன்ட் கண்டினியூஸ் மீன் இப்போ இங்கு நடந்து கொண்டிருப்பது. நான் படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் படிச்சு கொண்டு ஈக்கிய, நீங்க படிப்பிச்சு கொண்டு ஈக்கிய, நீங்க படிச்சு கொண்டு ஈக்கிய. தட்ஸ் ஆல். செய்து கொண்டு இருந்தவை இதற்கு முதல் நடந்து கொண்டு இருந்தவை. ஓகேவா? நான் வரும்போது மழை தூறிக்கொண்டு இருந்தது. நான் வரும்போது இங்கு சில மாணவர்கள் விளையாடி கொண்டு இருந்தார்கள், கொஞ்சம் பேர் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஃபியூச்சர் கண்டினியூஸ் பத்தி நேற்று நிறைய பேசணும். வில் டாக் a lot, நிறைய பேசணும். நடந்து கொண்டு இருக்கும் என நினைப்பவை, இதை 2 விதமா பார்த்தோம். இந்த நிமிடம் நடந்து கொண்டிருப்பது, ஃபியூச்சர்ல நடந்து கொண்டிருப்பது. நான் 2-3 வீடியோ போட்டிருந்தேன், குரூப்ல எல்லாம் 3 வீடியோ போட்டிருந்தேன், பார்த்திருப்பீங்க. அந்த ஐடியா எடுத்திருப்பீங்க, ஓ இதுதானா அப்படி. இப்போ நடந்து கொண்டிருப்பதாகவும் இருக்கலாம். நான் இப்போ இங்க இருக்கிறேன், நான் இங்க இருக்கிறேன், எனது அப்பா ஓகே 6 ஆயிடுச்சு, நியூஸ் பார்த்து கொண்டு இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த நிமிஷம். ஓகேவா? now it's maybe 6:25. நியூஸ் பார்த்து கொண்டு இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு நைட்டுக்கு 8 மணிக்கு என்ன சார் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு உங்க அப்பா? 8 மணிக்கு எங்க அப்பா நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, சக்தியில நியூஸ் பார்த்து கொண்டு இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அது உண்மையாக தேவையில்லை. இதை பற்றி நேத்து நிறைய பேசணும், வீடியோ பார்க்கலாம். ஓகே, உதாரணம் நம்ம பேசணும். நேத்து அந்த ஸ்லீப்பிங் இருந்துச்சு, நான் மாத்திட்டேன் யாரோ சொன்னனால. ஓகேவா? ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ்ல என்னென்ன பாவிக்கிறோம் அதுக்கு உதாரணம் பத்தி பேசணும் இல்லையா? he is going, அவன் போய்கொண்டிருக்கிறான். he was going, அவன் போய்கொண்டிருந்தான். he will be going, அவன் போய்கொண்டிருப்பான். இப்போ இருக்கலாம், வார வீக்கா கூட இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த நிமிஷம் இப்போ புறப்பட்டான், அவன் போய்கிட்டு இருப்பான். இப்போ வழியில போய்கிட்டு இருப்பான். ஒரு 5:45 போல இங்க இருந்து புறப்பட்டார் ஒருத்தர் கொழும்பு போக. இப்ப எங்க அவரு இப்ப கொழும்பு போய்கிட்டு இருப்பாரு இந்த நிமிஷம். நாளைக்கு அவர் என்ன செய்வாரு? நாளைக்கு இந்த டைம் அவர் கொழும்பு போய் கொண்டிருப்பார். சோ ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். அதை பத்தி மேலதிக தகவல் பிறகு கிடைக்கும். ரைட், நம்ம இது நேற்று பார்த்த விஷயம் தான். வித்தியாசத்தை பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். ஆ இஸ் வ ஓஸ் இதை பத்தி நிறைய பேசணும் இல்லையா நேற்று? ஓகே ரைட், இப்படி எல்லாம் இருக்கு. ரைட், இதை கொஞ்சம் நம்ம பேசிட்டு போலாம். நேற்று கொஞ்சம் சிக்கல்கள் வந்துச்சு இல்லையா? she is eating 3 காலத்தையும் நான் எடுத்தேன். இது நிகழ்காலத்துல கேள்வி கேட்கிறது எப்படி ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது, எப்படி கேள்விகளை கேட்பது என்பது நிகழ்காலத்தில் பிரசன்ட் கண்டினியூஸ்ல. ரைட், அதை நம்ம யாரோடய பேசலாம். anyone to help me? யாராவது இருப்பவங்க டக்குனு வாங்க பாப்போம். நல்ல பிள்ளைகள்ல கமோன் யா கனிஷ்கா, மேபி கனிஷ்கர். Sir, good evening, sir. Good evening, Kanishkar. சொல்லுங்க கனிஷ்கர். Sir, she is eating na, sir. அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். Is she eating na, sir? அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாளா? What is she eating na, sir? அவள் என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள்? She is not eating meat na, sir. அவள் இறைச்சி இல்ல சாப்பிடுகிறாள். அதாவது கனிஷ்கர் அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஓகேவா? சரி சார். அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன இல்ல? இறைச்சி இல்ல. அப்ப எப்படி? she is not eating meat. she is not eating meat. அவ இறைச்சி அல்ல சாப்பிட்டு கொண்டிருக்கிறா. அவ இறைச்சி இல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இது முக்கியமான பாயிண்ட். அவள் இறைச்சி அல்ல சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். யா, குட், வெரி குட். சார், அடுத்து is she eating meat? அவள் இறைச்சியா சாப்பிடுறாள். is she eating meat? is she eating meat? அவ இறைச்சியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. is she eating meat? இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளா? ரெண்டும் கேட்கலாம். சரியா எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்தவங்களா இருந்தால் இன்னொருத்தரும் கனிஷ்கர் சொல்லுங்க பாப்போம் சரியா. So she is eating na, sir. அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். is she eating na, sir? அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாளா? கனிஷ்கர் அவன் இப்படி ஒண்ணு சொன்னா, is she eating meat அப்படி கேட்டா என்ன இருக்கும் சார்? வாங்கல சார். is she eating meat அப்படி சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? அவள் சாப்பிட்டு கொண்டா இருக்கிறாள். இல்ல அது கீழ இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் ஓகே போங்க சொல்லுங்க. what is she eating na, sir? அவள் என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள்? she is not eating meat na, sir. அவள் இறைச்சி அல்ல சாப்பிடுகிறாள். is she eating meat na, sir? அவள் இறைச்சியா சாப்பிடுறாள். ரைட், வெரி குட். thank you very much கவிஷ்கர். மத்தவங்களுக்கு நான் சான்ஸ் தரேன். ஓகே, we'll wait. ஓகே, நான் திருப்பி சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. she is eating, அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். இப்ப சாப்பிட்டு இருக்கா. வாங்களே பாருங்க தான் கேட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. பிரசன்ட் கண்டினியூஸ்னா கண்ணால பார்த்தா தெரியணும். is she eating? அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளா? எங்க அவ? is she eating? அவ சாப்பிடுறாளா? பாருங்க கொஞ்சம் தேடி. she eating? what is she eating? அவ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? அதுவும் ஓகே. இந்த கடைசி ரெண்டையும் நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க மை டியர்ஸ். she is not eating meat. இப்போ ரெண்டு விதமா இதை பார்க்கலாம். இதை ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒரு சாப்பாட்டு மேசை, சிக்கன் எல்லாம் இருக்குது, இறைச்சி எல்லாம் இருக்குது. பட் அவ வேற ஏதோ போட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள். அப்ப வந்து சொல்லுவாங்க she is not eating meat. அவ இறைச்சி சாப்பிடல. கொஞ்சம் பாருங்க, உங்க மக இறைச்சி சாப்பிடல பாருங்க. அவங்க உங்களோட வைஃப் இறைச்சி சாப்பிடல. கொஞ்சம் பாருங்க. she is not eating meat. போட்டுக்க சொல்லுங்களேன் ப்ளீஸ், போட்டுக்க சொல்லுங்களேன். she is not eating meat. ஓகேவா? அது உண்டு. இல்லனா அவ சோயா மீட் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். அப்ப யாரோ கேட்கலாம் is she eating meat? அவ இறைச்சி சாப்பிடுறாளா? ஐயோ, அவ பிராமணருக்குள்ள இல்லையா? அவ பிராமண புள்ள இல்லையா? அவ இறைச்சி சாப்பிடுறாளா? நோ, she is not eating meat. அவ இறைச்சியால சாப்பிடுகிறாள். நான் சொல்றது விளங்குதா? ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். அவ இறைச்சி சாப்பிடல, சாப்பிடவில்லை அப்படிங்கறது விடை தாண்டிய ஒரு அர்த்தம். சாப்பிடவில்லைன்னா சாப்பிட்டு முடிஞ்சு கையெல்லாம் கழுவி பிறகு கேட்டோன்னு இல்ல, அவ இறைச்சி சாப்பிடல, அது இல்ல. இது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாள், பட் அவ இறைச்சி போட்டுக்கல. இன்னொன்னு, இறைச்சி மாதிரி ஏதோ போட்டிருக்கிறாள். she is not eating meat. அவ இறைச்சி இல்ல சாப்பிடுறா, வேற ஏதோ சோயா மீட். ஓகேவா? நான் இப்போ ஓகே நல்ல எக்ஸாம்பிள். நான்
you can see me, yeah, you can see me. இது என்னன்னு தெரியும்? ஸ்பிரிட். ஸ்ப்ரைட், சாரி ஸ்ப்ரைட், ஸ்பிரிட் இல்ல ஸ்ப்ரைட், சாரி ஸ்ப்ரைட். அப்ப நான் இதை குடிக்கும் போது நான் குடிக்கிறேன். I am not drinking Sprite. I am not drinking Sprite. நான் ஸ்ப்ரைட் இல்ல குடிக்கிறேன். Because I am drinking. நான் குடிக்கிறேன் இல்லையா? நான் குடிக்கிறேன். But I am not drinking Sprite. நான் ஸ்ப்ரைட் அல்ல குடிக்கிறேன். நான் குடிக்கிறது தண்ணி. I am drinking water. ஓகேவா? அப்போ இதெல்லாம் இருக்குது, இங்க இருக்குது. நான் ஒண்ணும் குடிக்காம வேற ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க சொல்லலாம், you are not drinking water. You are not drinking water. நீங்க தண்ணி குடிக்க மாட்டேங்கிறீங்க. படிப்பிக்கிற தண்ணி குடிங்க. You are not drinking water. குடிங்க தண்ணி குடிங்களே. ஓகே. Is she eating meat? அவள் இறைச்சியா சாப்பிடுறாள், இல்லாட்டி அவள் இறைச்சி சாப்பிடுறாளா? ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம் இல்லையா? இந்த இது முக்கியமானது. ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சீஸ், சீஸ், இஷி, வாட் இஸ் ஷி? நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். இது போன நேற்று படிச்சது. ஓகேவா? ரிப்தா. யா ரிப்தா, எனி ப்ராப்ளம் ரிப்லா? ரிப்தா? Yes, sir. ஓமா சொல்லுங்கம்மா. No, sir. To help. To support me? Yes. Okay, wait. Support for this. Okay, சொல்லுங்க ரிப்தா. ரிப்தா, are you there? Gone. You were looking at me. சத்தம் வேணும், சவுண்ட் வேணும், பயப்படாம பேசணும் ரிப்தா. பெண்கள் மென்மையா இருக்கணும்னு சொன்னது அந்த இதுல தான். இங்க இதா இருக்கலாம், ஸ்ட்ராங்கா இருக்கலாம். Come on, speak louder. You were looking at me. நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தீர்கள். Were you looking at me? ரிப்தா, நீங்க பேசும்போது எப்படி சொல்லுவீங்க ரிப்தா? அது நீங்க என்ன பார்த்து கொண்டிருந்தீங்க? நீங்க என்ன பார்த்து கொண்டு ஈந்த? நான் பார்த்தேன். நீ என்ன பார்த்து கொண்டு ஈந்த தானே? ஓகே. Were you looking at me? நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தீர்களா? ஐயோ, நீங்க என்ன பார்த்துக்கிட்டா இருந்தீங்க. நான் குளிச்சு கொண்டு இருந்தேன். நீங்க என்ன பார்த்து கொண்டா இருந்தீங்க. Were you looking at me? ஐயோ, அதான் அது. ஓகேவா? Okay, sir. Why were you looking at me? ஏன் நீ என்ன பார்த்துக்கிட்டு இருந்த? நான் அந்த உட்கார்ந்திருக்கேன். நீ என்னையே பார்த்து கொண்டிருந்த, தின்ற மாதிரி பார்த்து கொண்டிருந்தா. ஏன் என்ன பார்த்து கொண்டிருந்த? Why were you looking at me? ஏன் என்னை பார்த்து கொண்டிருந்தா? ஏன் பார்த்துக்கிட்டு இருந்த? Why were you looking at me? You were not looking at me. இப்போ ரிப்தா அப்படி கேட்கணுமா இருந்தா, நீ ஏன் என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த? ஐயோ, கண்ட வகை பலாங்கிட்டியே அப்படி சொல்லுவாங்க தானே? Why were you looking at me like that? Like that. ஓகேவா? Like that, அந்த மாதிரி. எப்படி? ஏன் நீ அப்படி என்ன பார்த்துட்டே இருந்த? எப்படி சொல்லுங்க, அது சொல்லுங்க. எப்படி இங்கிலீஷ்ல? Why were you looking at me? At me like that. Why were you looking at me like that? அது மாறி மாறி சொல்லலாம் ரிப்தா. ஏன் நீங்க என்ன அப்படி பார்த்து கொண்டு இருந்தீங்க? அது வேற இல்லையா? ஓகே, சொல்லுங்க அடுத்தது. You were not looking at me. நீங்க என்ன பார்த்து கொண்டீங்கல்ல? நீங்க என்ன பார்த்து கொண்டீங்கல்ல. நீங்க வேற யாரையோ பார்த்து கொண்டு இருந்தீங்க. நீங்க அடிக்கிறீங்க, பொய் சொல்றீங்க. நீங்க பொய் சொல்றீங்க. நீங்க பொய் சொல்றது பொய். நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கல இல்லையா? நான் படிச்சு கொண்டு இருக்கும்போது you were not looking at me. You were looking at that girl. நீ அந்த புள்ளைய தானே பார்த்து கொண்டிருந்த. நீ என்ன பார்த்து கொண்டிருக்கல. நீ என்னை பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஓகே, வெரி குட். Were you not looking at me? நீங்க என்ன பார்த்து கொண்டிருக்கலையா? நீங்க என்ன பார்த்து கொண்டிருக்கலையா? பொய் சொல்லாதீங்க. நீங்க என்ன பார்த்து கொண்டிருந்தீங்க தானே? நீங்க என்ன பார்த்து கொண்டிருக்கலையா? அவர் சொல்றாரு, இல்ல I was not looking at you. நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கல. அப்பயும் கேக்குறா, பொய் சொல்லாதீங்க. Were you not looking at me? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. நீங்க என்ன பார்த்து கொண்டிருக்கலையா? அதுதான் இது. Thank you ரிப்தா. Thank you. Okay, sir. Okay. One of my best students, இல்லையா? Thank you ரிப்தா. You were looking at me. பலமுறை வெற்றி பெற்ற ரிப்தா. ஓகே, அதனால தான் one of my best students னு சொன்னேன்ல. பலமுறை எக்ஸாம்ஸ்ல வெற்றி பெற்றது தான் ரிப்தா. ஓகே, you were looking at me. நீங்க என்ன பார்த்து கொண்டு இருந்தீங்க. Were you looking at me? என்ன பார்த்து கொண்டு இருந்தீங்களா? Why were you looking at me? ஐயோ, ஏன் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? You were not looking at me. You were not looking at me. நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கல. நீங்க வேற எதையோ பார்த்து கொண்டு இருந்தீங்க. பொய்க்கு நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. You were not looking at me. Were you looking at me? நீங்க என்னையா பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? நான் நினைச்சேன் வேற யாரையோன்னு. Were you looking at me? Sorry. Were you not looking at me? நீங்க என்ன பார்த்து கொண்டு இருக்கலையா? பொய் சொல்லாதீங்க. நீங்க என்ன பார்த்து கொண்டு இருக்கவில்லையா? ரைட், எழுதிக்கோங்க கொஞ்சம் குயிக்கா. இது இல்ல பாடம். நெக்ஸ்ட் இஸ் த லெசன். லேட் ஆகுது. You were looking at me. நீங்க என்னை பார்த்து கொண்டிருந்தீர்கள். Were you looking at me? என்ன பார்த்து கொண்டிருந்தீர்களா? Why were you looking at me? ஏன் நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? சொல்லுங்களேன், ஒரு காரணம் சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க. You are not looking at me. நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கல. நீங்க செஞ்சது தப்பு. நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கல. Were you not looking at me?
நீங்க என்ன பார்த்து கொண்டு இருக்கலையா? ஓகே, போதும்னு நினைக்கிறேன், 3 தரம் சொல்லிட்டோம்ல. ஓகே, அடுத்தது போற ஃபியூச்சருக்கு. இதோட முடிஞ்சு பழைய கதை, இதோட பழைய கதை முடிஞ்சு. ஓகேவா? யக்ஷாயினி, the speedest one. யக்ஷாயினி. Yes, sir. Okay, go on, ma. Sir. சொல்லுங்க, இது சொல்ல முடியுமா? She will be cooking. Sir. சொல்லுங்க. Will be cooking. அவள் சமைத்துக் கொண்டு இருப்பாள். அடுத்தது வந்து she will be cooking. Will she be? Will she be? Will she be cooking? அவள் சமைத்துக் கொண்டு இருப்பாளா? இல்லாட்டி சார் will she be cooking? அவள் சமைத்துக் கொண்டா இருப்பாள். ரெண்டும் கேட்கலாம் தானே சார்? சொல்லலாம். அவ சமைச்சிக்கிட்டா இருப்பா, அவ சமைச்சிக்கிட்டு இருப்பாளா? ரெண்டும் சரி. வெரி குட் மை டியர். What will she be cooking? அவள் என்ன சமைத்துக் கொண்டு இருப்பாள்? இது வந்து she won't be sleeping. அவள் தூங்கிக் கொண்டு இருக்க மாட்டாள். She won't be. She won't be. She won't be. She won't be sleeping. நிப்பாடக்கூடாது actually. She won't be sleeping. She won't be sleeping. She won't be. She won't be sleeping. இல்ல கேள்வி இல்ல, அது கேள்வி மாதிரி வருது. அப்படி கேட்க கூடாது. She won't be sleeping. She won't be sleeping. இல்லங்கிறது சொல்லணும். இல்லங்கிறது நம்மளுடைய அந்த ஆக்ஷன்ல வரணுமா? She won't be sleeping. அவ தூங்கிட்டு இருக்க மாட்டா. சொல்லுங்க. She won't be sleeping. அவள் தூங்கிக் கொண்டிருக்க மாட்டாள். Won't she be sleeping? அவள் தூங்கிக் கொண்டிருக்க மாட்டாளா? தூங்கிட்டு இருக்க மாட்டாளா? இப்ப யோசிச்சு பாருங்க, தூங்கிட்டு இருப்பா தான் இருக்க மாட்டாளா அப்படின்னு கேக்குறேன். ஓகே, thank you very much my dear girl. Thank you sir. Okay, she will be cooking. இது ஃபியூச்சர். இதெல்லாம் நேத்து படிச்ச விஷயங்கள். அவள் சமைத்துக் கொண்டு இருப்பாள். will she be cooking? அவ சமைச்சு கொண்டு இருப்பாளா? அது இப்போ இருக்கலாம். இப்ப நான் உங்களோட அம்மாவை பத்தி சொல்றேன். will your mother be cooking now? இப்போ உங்க அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அப்படி இல்லைன்னா will your mother be cooking tomorrow? நாளைக்கு சமைச்சுக்கிட்டு இருப்பாங்களா? ரெண்டுக்கும் பொருந்தும். ஓகேவா? what will she be cooking? அவ என்ன சமைச்சு கொண்டிருப்பாள்? she won't be sleeping. அவ தூங்கிட்டு இருக்க மாட்டாள். won't she be sleeping? அவ தூங்கிட்டு இருக்க மாட்டாளா? ஓகே, இதற்கு மேல் இந்த பாடத்தை பிராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. இது வந்து உங்களுடைய கடமை தான். இதற்கு மேல இதை பற்றி பிராக்டிஸ் பண்றது. ஐயா நெக்ஸ்ட் நேற்று கிளாஸ் இருந்துச்சு. ஓஹோ, தேங்க்யூ வெரி மச். என்னுடைய ப்ரொஃபைல் பார்த்து அட்வைஸ் கேட்டு ப்ரொஃபைல் மாத்தினதுக்கு இது யுவர் பிளஷர். ஓகேவா? இட்ஸ் யுவர் பிளஷர். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலகம் கெட்டு போயிருக்கிறது. நேற்று முந்தாள் கேள்விப்பட்டோம் இல்லையா? தந்தையே மகளை கற்பழிக்கும் கதை இல்லையா? சோ அம்மாவே கற்பழிப்பதற்காக மகளை அனுப்பும் கதை இந்த ஊரில், இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. திஸ் இஸ் வி கால் கலியுகம், கலிகாலம். சோ உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு இல்லையா? யாரும் வரமாட்டாங்க. யாரையும் நம்பாதீங்க. யூ ஆர் த பர்சன் யூ ஷுட் what do you call safeguard yourself. yeah okay right. இது புரியலன்னா நேற்றைய வீடியோ கேட்டு வாங்கி பாருங்க, படிங்க. இட்ஸ் யுவர் பிளஷர், இட்ஸ் யுவர் டியூட்டி. ஓகே, இப்ப புது பாடத்துக்கு போறோம். இன்றைய பாடத்துக்கு போறோம் இப்பதான். ஓகே ஓகே different usages or different usages maybe usages of present continuous போட்டுக்கோங்க. present continuous இன் வேறுபட்ட பாவனைகள், பயன்பாடுகள். இப்ப நான் மெதுவா போவோம். இனிமேல் நான் மெதுவா போவோம். ஓகே, டிஃபரண்ட் யூசேஜ் ஆஃப் பிரசன்ட் கண்டினியூஸ். இப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. பிரசன்ட் கண்டினியூஸை எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னோம்? பிரசன்ட் கண்டினியூஸை எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொன்னோம்? உங்களுக்கு நினைவு இருக்கும் இல்லையா? பிரசன்ட் கண்டினியூஸை எதுக்காக யூஸ் பண்றோம்னு சொல்றோம். பிரசன்ட் கண்டினியூஸை நம்ம வந்து இப்போ இந்த நிமிடம் மத்தெல்லாம் மறந்துருங்க. ஜஸ்ட் forget everything. ஓகே, forget. பிரசன்ட் கண்டினியூஸ் மட்டும் யோசிங்க. பிரசன்ட் கண்டினியூஸ் இப்போ இந்த நிமிடம் நடந்து கொண்டிருக்கும் செயல்பாடுகள்னு சொன்னோம். இப்ப அதை யோசிச்சு பாருங்க. மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, தவளை கத்தி கொண்டிருக்கிறது, இருட்டிக் கொண்டிருக்கிறது, சூரியன் அஸ்தமனமாகி கொண்டிருக்கிறது. நைஸ் சீனரிஸ் த சூரியன் அஸ்தமனமாகி கொண்டிருக்கிறது. நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, சோ
பிரசன்ட் கண்டினியூஸ் பொதுவா சொல்றது. யாராவது கேட்டா பிரசன்ட் கண்டினியூஸ் யூசேஜ் என்னன்னா நடந்து கொண்டு இருப்பவை அப்படின்னு சொல்றோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ நான் இது கஷ்டமானதுன்னு சொல்ல வரல. அக்ஷயா நீங்க சொல்லியிருந்தாங்க சார் கஷ்டம்னு சொல்லாங்க சார், பயமா இருக்கு சார். ஓகே, கஷ்டமானது இல்ல, ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம பாடசாலைகள்ல கூட இதை பத்தி சொல்லி தர்றது ரொம்ப ரொம்ப குறைவு. பிரசன்ட் கண்டினியூஸ்னா நடந்து கொண்டு இருப்பேன்னு சொல்லி கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அதையும் தாண்டி பிரசன்ட் கண்டினியூஸ் வேறுபட்ட பாவனைகளுக்காக யூஸ் பண்ணும். முதலாவது ஆக்ஷன் விச் இஸ் கோயிங் ஆன், நடந்து கொண்டிருக்கும் செயல்பாடுகள். ஓகே, அது படிச்சிட்டோம் இல்லையா? எழுதிக்கோங்க. இப்ப இங்கிலீஷ்ல எழுதணும்னு கட்டாயம் இல்லை. இங்கிலீஷ் பிடிக்கலன்னா தமிழ்ல எழுதிக்கோங்க. வேறுபட்ட பாவனைகள் முதலாவது the first one is going to be action which is going on, நடந்து கொண்டிருக்கும் செயல்கள். எழுதிக்கோங்க, நடந்து கொண்டிருக்கும் செயல்கள். இந்த நாளைக்கு யாராவது வந்து நம்பர் கேக்குறாங்க, பட் புதுசா இணைஞ்சிருந்தா இந்நேரம் 1000 தாண்டி இருக்கணும், எனக்கு தெரியல. ஓகே, ஐ வில் புட் தி நம்பர். ஓகே, எதுக்கு தெரியல நம்பர். ஓகே ஓகே, இன்னொருக்கா சொல்றேன். பிரசன்ட் கண்டினியூஸ் சாரா, பிரசன்ட் கண்டினியூஸை வந்து பல்வேறுபட்ட பயன்பாடுகளுடன் யூஸ் பண்றோம். பொதுவா இங்கிலீஷ்ல இருக்கிற மத்த எல்லா சென்டென்ஸுமே பொதுவா 1-2 இருக்கலாம், ஒரு யூசேஜுக்கு இருக்கும். ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல கொஞ்சம் மாற்றம் இருந்துச்சு தான். ஆனாலும் பிரசன்ட் கண்டினியூஸ் என்பது செம்மையா மாறுற ஒரு இடம். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு பாடம் இந்த கடைசியா நீங்க செலவழிக்க போற 1.5 hour ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகேவா? அப்போ ஒன்னாவது என்னது, நடந்து கொண்டிருக்கும் செயல்கள். ஓகே, அடுத்த ரெண்டாவது போட்டுக்க. நான் ஒன்னா படிப்போம், நம்ம ஒன்னா படிப்போம். டெம்பரரி ஆக்ஷன், டெம்பரரி ஆக்ஷன், தற்காலிக செயற்பாடுகள். தற்காலிக செயற்பாடுகளை சொல்றதுக்கும் பிரசன்ட் கண்டினியூஸா யூஸ் பண்றோம். அதை புரிஞ்சுக்கோங்க, என்ன படிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது பிரசன்ட் கண்டினியூஸ் ஆமிசாவோட ஐஎன்ஜி போட்டு நம்ம யூஸ் பண்றது பொதுவா இப்போ நடந்து கொண்டிருப்பது. அதையும் தாண்டி டெம்பரரி ஆக்ஷன், தற்காலிகமாக நடந்து கொண்டிருப்பவை. ஒவ்வொன்றா நம்ம படிக்கும் போது இன்னும் மேலதிக விவரம் தாரும். ஓகே, ரெண்டாவது நியர் ஃபியூச்சர் ஐடியா. நியர் ஃபியூச்சர் ஐடியா அதாவது அண்மித்த எதிர்காலம் அப்படின்னு சொல்லலாம். கிட்ட இருக்கிற எதிர்காலத்துக்கு பிளான் அப்படி போட்டுங்களேன். எதிர்கால திட்டம்னு போட்டுங்க. திட்டம், யோசனை. நியர் ஃபியூச்சர் ஐடியா, எதிர்கால யோசனை, எதிர்கால பிளான். எதிர்கால பிளான், நியர் ஃபியூச்சர் ஐடியா. அதுக்கும் ஃபியூச்சர் பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எதிர்கால திட்டம். இன்னொன்று இருக்கு கோயிங் டு ஃபார்ம், அடுத்து செய்ய போகுது. எழுதிக்கோங்க, அப்படி எழுதிக்கோங்க. கோயிங் டு ஃபார்ம், அடுத்து செய்ய நடக்க போகுது. அடுத்து, இப்ப நடக்கல, அடுத்து நடக்க போகுது. நான் ஒவ்வொன்றா விவரம் தாரேன் உங்களுக்கு. இதனால தான் படிக்க போறோம். we are going to study about these things. முதலாவது என்னம்மா, பிரசன்ட் கண்டினியூஸ்னா என்ன தம்பி? பிரசன்ட் கண்டினியூஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? நடந்துகிட்டு இருக்குது, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்றோம் தற்காலிக செயற்பாடுகள், தற்காலிகமா நடக்கிறது என்னன்னு பார்ப்போம். நியர் ஃபியூச்சர் ஐடியா, எதிர்கால திட்டங்கள் அப்படிக்கும் பார்க்கலாம். கோயிங் டு ஃபோர், அடுத்து நடக்க செய்ய போவது. அடுத்து நடக்க போவது இல்லாட்டி செய்ய போகுது. ஓகே ஓகே தானே? எழுதியிருப்பீங்க நம்புறேன். ஓகேவா? எழுதியிருப்பீங்கிற நம்பிக்கையோட நான் போறேன். ஓகேவா? ஒரு தரம் கேட்டுக்கோமா, ஷுவரானு எழுதிட்டீங்களான்னு இல்லாட்டி நான் போலாம். மேபி சாஜித், have you written சாஜித்? எழுதிட்டீங்களா சாஜித்? சாஜித்? நோ? ஆமா சார். சொல்லுங்க சாஜித், என்ன பிரசன்ட் கண்டினியூஸ் என்னென்னதுக்காக யூஸ் பண்றோம்? இல்லையா சாஜித்? ஓகே, சரண்யா from Vibhulananda. Yes, sir. சொல்லுங்கம்மா. Yes, sir. Present continuous action which is going on, நடந்து கொண்டிருக்கும் செயல்கள். Temporary action, தற்காலிகமாக நடந்து கொண்டிருக்கும் செயற்பாடுகள். Near future idea, அண்மித்த எதிர்கால யோசனை அல்லது திட்டம். Going to form, அடுத்து நடக்க போவது. ரைட், ஓகே. இத பத்தி இப்ப படிக்க போறோம். ஓகேவா?
ஓகே சார். ஓகேமா, ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. ஓகே ரைட், ஓனா பார்க்க போறோம் நம்ம. முதலாவது போட்டுங்க action which is going on, நடந்து கொண்டிருப்போம். இது நிறைய படிச்சிட்டோம், ஆனா நான் இப்ப திருப்பி நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ரைட், முதல்ல நடந்து கொண்டிருப்போம். பாருங்க, இந்த வாக்கியம் முக்கியமானது, இதெல்லாம் நீங்க எழுதிக்கணும். I am teaching active now, நான் இப்போது ஆக்டிவ் படிப்பித்துக் கொண்டு இருக்கிறேன். இப்ப இந்த action is going on க்கு கீழே எழுதிக்கோங்க. இதை நான் பத்தி நிறைய பேசல, இது நிறைய படிச்சனால. நடந்து கொண்டிருப்பது கண்ணால் காணக்கூடியது, பிராக்கெட்ல போடுங்க. நடந்து கொண்டிருப்பது கண்ணால் காணக்கூடியது. I am teaching active now, பாருங்க, ப்ளூ கலர், பர்பிள் கலர். நான் இப்போது ஆக்டிவ் படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப வந்து பார்த்தா ஆக்டிவ் நான் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கணும், நான் தூங்கிக்கிட்டு இருக்க முடியாது. ஐ கேன் ஸ்லீப். நான் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன படிப்பிச்சுக்கிட்டு இருக்கணும்? ஆக்டிவ் படிப்பிச்சு கொண்டு இருக்கணும். அப்பதான் இந்த வாக்கியத்தை சொல்லலாம். ஓகேவா? பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு நான் ஆக்டிவ் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன், ஐ அம் டீச்சிங் ஆக்டிவ் நவ் அப்படின்னு சொல்ல முடியாது. ராங். ஓகே, we are going candy now, நாங்க இப்ப கண்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்ப இப்ப எங்க இருக்கணும்? அவரு கொலம்பஸ்லயா, இல்லாட்டி ஆத்துல குளிச்சுக்கிட்டு பாரு, இஸ் பாத்திங் இன் தி ரிவர், குளிச்சுக்கிட்டு we are going candy now, நாங்க இப்ப கண்டிக்கு போய்கிட்டு இருக்கோம் சொல்ல முடியுமா? இல்ல. கண்டி பஸ்ல இருக்கணும், கண்டிக்கு போற வெஹிக்கல்ல இருக்கணும், அட்லீஸ்ட் கண்டி பஸ் ஸ்டாண்ட்லயாவது இருக்கணும் இல்லையா? நான் சொல்ற விளங்குதா? இப்போ இட் இஸ் ரெய்னிங் அட் த மோமெண்ட், இந்த நிமிடம் மழை பெய்து கொண்டிருக்கிறது, இந்த தருணம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அப்ப நான் வெளியே போய் கையை நீட்டினா என்ன நடக்கணும்? நனையணும். சுட்டெரிக்கு மேல் இருக்கும் போது நான் சொன்னா இட் இஸ் ரெய்னிங் அட் த மோமெண்ட், பிழை. இது உங்களுக்கு தெரியும், எழுதி வச்சுக்கோங்க. 3 உதாரணத்தையும் எழுதி வச்சுக்கோங்க குயிக்கா. இது அடுத்ததுக்கு நம்ம போலாம், இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? நம்ம இன்னும் மேல போயிட்டு படிக்கலாம், நல்ல விஷயங்கள். நமக்கு தெரியாத விஷயத்துக்கு போலாம் குயிக்கா. ஹிமா ஓம் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹிமா, குட் ஈவினிங். வலைக்கும் சலாம். சொல்லுங்க, இது என்ன தலைப்பு, இது கீழே என்ன உதாரணம், அதோட தமிழ் அர்த்தம் சொல்லுங்க ஹிமா. Action which in going on. ஹிமா சவுண்டா பேசணும், பயப்படாதீங்க ஹிமா, குரலை உயர்த்துங்க. Action which in going on நடந்து கொண்டு இருக்கும் செயல் வந்து சொல்ற. I am teaching. ஆனா 2 முக்கியமான விஷயம் சொன்ன ஹிமா. என்னது நடந்து கொண்டிருக்கும்னு சொன்னா? ஒண்ணு இப்போ நடந்து கொண்டிருக்கணும், 2வது நம்மளால பார்க்க இயலும் இருக்கணும். ஓகே, I am teaching active now, நான் இப்போது படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். I am teaching active now, நான் படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். ஓகே, we are going candy, we are going to candy, no problem. அது பெரிய பிரச்சனை இல்ல. we are going candy, no problem. கண்டிக்கு போயிட்டு no problem. ஓகே, நாங்கள் கண்டிக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்க எங்க இருப்பீங்க ஹிமா? அப்போ கேண்டில இல்ல, கண்டி பஸ்ல, கண்டி பஸ் ஸ்டாண்ட்ல. ஓகேவா? இல்லாட்டி வடிவேல் மாதிரி கண்டிக்கு போறேன்னு கொலம்பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கலாம், அது வேற கதை. ஓகே, அடுத்து It is raining at the moment. இப்போது மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஓகே, thank you மா. ட்ரை பண்ணி சத்தம் இல்லாத ஒரு இடத்துல செட் ஆகணுமா, கஷ்டம் தான், பட் யூ ஹேவ் டு ட்ரை. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததுக்கு போம், இது முக்கியமானது அல்ல. இன்னும் 3 உதாரணங்கள் போட்டிருக்கோம் பாருங்க. I am talking to you all. நான் உங்க எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். I am talking to you all. நான் உங்க எல்லாருக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது உங்க எல்லார்கிட்டையும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். I am talking to you all. உங்க எல்லார்கிட்டையும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? You are listening to me. நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நடந்து கொண்டிருப்பவை. It is getting dark. இருட்டாகி கொண்டிருக்கிறதா, இருட்டாகிக்கிட்டு இருக்கு பாருங்க. It is getting dark. நம்ம இதே ஒரே விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்க முடியாது. It is getting லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த 3ஓட இதை முடிச்சுக்கலாம். பாப்போம், இன்னும் உதாரணம் போட்டிருக்கேன்னு நினைவுல. I am talking to you all. நான் உங்க எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன். You are listening to me. நீங்க நான் சொல்றதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. It is getting dark. இருட்டாகிக் கொண்டிருக்கிறது, இருட்டிக் கொண்டிருக்கிறது. எப்படி சொல்றதுன்னு பாருங்க, இருட்டிக் கொண்டிருக்கிறது. It is getting dark. It is getting late.
இல்ல முதல்ல நிறைய பேர் சொன்னாங்க 6:10 சார் கிளாஸ் லேட் ஆகுது சார், தொடங்குங்க சார். இட் இஸ் கெட்டிங் லேட் சார், இட் இஸ் கெட்டிங் லேட். பழகிக்கோங்க, இதெல்லாம் சொல்லி பாருங்க, வாழ்க்கைக்கு தேவை. இட் இஸ் கெட்டிங் லேட் ஆகுது, கெட்டிங் லேட். குயிக்கா ரெடி ஆகுது. இட் இஸ் கெட்டிங் லேட். யூ ஆர் லிஸ்னிங் டு மீ. நீங்க எல்லாம் எனக்கு நான் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஐ அம் டாக்கிங் டு யூ ஆல். நான் உங்க எல்லார்கிட்டையும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எழுதிக்கோங்க. டக்கு நம்ம ஒரு ஆளோட பேசலாம். அப்போ முடிஞ்சிடும். ஓகே, நம்ம புது பாடத்துக்கு புதுசா படிக்க போற விஷயத்துக்கு போயிடலாம். ஓகே, ஆதில் come on, switch on your mic. Adil, good evening. Adil gone. Saha, no. Shami, Sir. Shamini, sorry ma, sorry, Shamini, good evening, Shamini. Exam. சொல்லுங்க Shamini, mic on பண்ணிக்கோங்க. Something wrong. Okay, சொல்லுங்கம்மா. Good evening, sir. சொல்லுங்க. Action which is going on. அதுல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். I am talking to you all. அப்படின்னு சொன்னா நான் உங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன். You are listening to me. அப்படின்னா நான் பேசுறத நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. It is getting dark. அப்படி இல்லைன்னா it is getting late. அப்படின்னா நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. இல்ல கெட்டிங் டார்க்னாமா இருட்டிக்கிட்டு இருக்கு, கெட்டிங் லேட்னா லேட் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு வேற கருத்து. ஓகேவா? இருட்டாகனா தான் லேட் ஆகணும் இல்ல. காலையில 6 மணி கூட அம்மா சத்தம் போடுவாங்க இல்லையா? இட்ஸ் கெட்டிங் லேட். சுருக்கா ரெடி ஆகுது. இட்ஸ் கெட்டிங் லேட் ஆகுது. ஓகேவா? நான் சும்மா அந்த உதாரணத்தை போட்டேன். இதெல்லாம் எப்ப நடக்கிறதுமா? இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. நான் பேசுறது இப்ப தெரியணும் உங்களுக்கு இல்லையா? இருட்டாகுதா இருந்தா காலைல 10 மணிக்கு சொல்லலாமா இட் இஸ் கெட்டிங் டார்க்னு? இல்ல சார். ஓகேமா, thank you very much. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் இதுல பார்த்துட்டு நாம் போயிடலாம். பாருங்க, கொஞ்சம் மாற்றமான வாக்கியங்கள் பார்த்துட்டு இதுல போயிடலாம். அப்போ நம்ம புது விஷயத்துக்கு போயிடலாம். ஓகே, are you looking at me? நீங்க என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பிராக்டிஸ் பண்ணுங்க. are you looking at me? நீங்க என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? what are you doing there? நீங்க அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இது எல்லாமே இப்போ நடந்து கொண்டிருப்போய். இது எல்லாமே இப்போ இங்கு நடந்து கொண்டிருப்போய். are you looking at me? நீங்க என்னையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? படிக்கிறீங்களா? are you looking at me? what are you doing there? சின்னவங்க கேட்போம்ல, அங்க என்ன செய்றீங்க நீங்க? அங்க என்ன பெரட்டிக்கிட்டு இருக்கீங்க? what are you doing there? what are you doing there? what are you doing there? அப்படி சொல்ல போறீங்க. what are you doing there? what are you doing there? சொல்லுங்க, சொல்லி பாருங்க, என்னோட சொல்லுங்க. what are you doing there? what are you doing there? அப்படி கேட்டா அசிங்கமா இருக்கும். not good, not nice. what are you doing there? are you looking at me? why is she doing this? ஏன் அவ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா? இப்போ சொல்லுவோமே, அம்மா தேவையில்லாம உடுப்பு கழுவுறாங்க, சமைக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்கன்னு. ஒருத்தர் வந்து ஏசுறாரு, ஏன் அவங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? why is she doing this? அவங்க நிப்பாட்ட சொல்லுங்க அதெல்லாம். why is she doing this? ஏன் அவங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? why are you not talking about you? sorry we are not talking about you. இப்போ நம்ம ஏதாவது பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்கற, என்ன சொல்றீங்க நீங்க? no, we are not talking about you. நாங்க உங்களை பத்தி இல்ல பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், பட் நாங்க உங்களை பத்தி இல்ல பேசிக்கிட்டு இருக்கோம். we are talking about someone else. வேற யாரைய பத்தி. we are not talking about you. நான் உங்களை பத்தி பேசல. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம. why are you looking at me like that? ஏன் நீங்க என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? why are you looking at me like that? நீங்க ஏன் என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சிங்களத்துல சொல்லுவாங்க, ஐயோ அம்மா கண்ண வகை பலாகின்னு. சாப்பிடுற மாதிரி ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? கொல்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா? why are you looking at me like that? ஏன் நீங்க என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, எழுதிக்கோங்க. எழுதுறதுக்கான டைம் தரேன். சோ இது வந்து பழைய விஷயம் தான், நம்ம படிச்ச விஷயம் தான். நான் மீட்டல் செஞ்சுக்கிட்டு போறேன். இன்னும் நம்ம சரியான இடத்துக்கு வரல புதுசா படிக்க போறதுக்கு. ஓகே, பிரசாந்த், ரொம்ப நாளைக்கு அப்புறம். பிரசாந்த்
சார் குட் ஈவினிங் சார். ஈவினிங் பிரசாந்த். போன வீக் மழை பிரசாந்த், கிளாஸ் கிடைக்கல. ஓ சார். ஓகே, சொல்லுங்க பிரசாந்த், சொல்ல முடியுமா? இதெல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருப்பவை. ஓகேவா பிரசாந்த்? ஓகே சார். ஓகே, சொல்லுங்க. Are you looking at me? அழகா சொல்லணும். Are you looking at me? நீ என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? Are you looking at me? நீ என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? What are you doing there? What are you doing there? நீ அங்க there. What are you doing there? நீ அங்க என்ன செஞ்சு கொண்டிருக்க? நீ அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? Why is she doing this? 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 Practice பண்ணு, நாக்கு பழகணும் அதுக்கு. ஓகேவா? Why is she doing this? Okay. We are not talking about you. We are not talking about you. We are not talking about you. நான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கலே. நான் வேற ஒரு கதை. We are not talking about you. You. Again, அது திருப்பி. We are not talking about you. மத்தவங்களும் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் பிரசாந்தோட மட்டும் பேசல, தயவு செய்து மன்னிச்சுக்கணும். We are not talking about you. எப்படி சொல்றீங்க? நாங்க வந்து மாலாவை பத்தி பேசல, நாங்க வேற ஒரு ஆளை பத்தி பேசணும். நாங்க மாலாவை பத்தி பேசல. We are not talking about you, Mala. You தேவல்ல. We are not talking about Mala. இல்லையா? Okay. Okay. Next one. ஏன் நீங்க என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? Why are you looking at me like that? இன்னும் இருக்கா? Once more. Looking at me like that? Why are you looking at me like that? Why are you looking at me like that? Why are you looking at me like that? பிராக்டிஸ் பண்ணு பிரசாந்த். இப்ப இது வந்து கோவமா கேட்கலாம், சந்தோஷமா கேட்கலாம், வெக்கமா கேட்கலாம், இல்லையா? ஏன் நீங்க என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் நீங்க என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லையா? சந்தேகமா கூட நீங்க என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சோ இப்ப நான் எப்பயும் சொல்றது, மொழி என்பதை சரியாக பேச வேண்டும். இப்ப நான் இப்படி சொல்றேன், பிரசாந்த் நல்லா கேட்டுக்கோங்க. பிரசாந்த் நல்ல மனுஷன். பிரசாந்த் நல்ல மனுஷன். பிரசாந்த் நல்ல மனுஷன். பிரசாந்த் நல்ல மனுஷன். 3 விதமா சொல்றேன் இல்லையா பிரசாந்த்? ஓ சார். இப்ப நான் வந்து முதலாவது சொல்றேன், பிரசாந்த் நல்ல மனுஷன். பிரசாந்த் நல்ல மனுஷன். என்ன சொல்றேன் அதுல? என்ன பத்தி புகழ்ற மாதிரி இருக்கு சார். நீங்க நல்ல மனுஷன் சொல்றேன் இல்லையா? ஒன்னும் டவுட் இல்ல, நல்ல மனுஷன். உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே. அடுத்தது, பிரசாந்த் நல்ல மனுஷன். என்ன ப்ராப்ளம்? கேலி பண்ற மாதிரி. அவர்கிட்ட ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா? அவர் வந்து அது கேலி மட்டும் இல்ல, அவர் செம்மையான ஆளா கூட இருக்க. செம்ம மனுஷன் ஐயா அந்த ஆளு, அது வேற. ஆனா பாருங்க, நான் ஒரு சொல்லையாவது மாற்றினேனா? பிரசாந்த் நல்ல மனுஷன், பிரசாந்த் நல்ல மனுஷன். சொல்லும் விதம், பிரசாந்த் நல்ல மனுஷன், பிரசாந்த் நல்ல மனுஷன் இல்லையா? இப்ப கேள்வி, நீங்க நல்ல ஆள் இல்ல, நான் எப்படி கேக்குறேன்? பிரசாந்த் நல்ல மனுஷன் யார் சொன்னா? ஐயோ அவனா இல்லையா? பிரசாந்த் நல்ல மனுஷன். சொல்லும் விதத்தில் தான் மொழி மாற்றம் அடைகிறது இல்லையா? எழுதுறத பார்த்து சொல்லி சரி வராது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ பிரசாந்த் ஃபார் ஜாயினிங் அஸ். ஓகே எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஒரு தரம் சொல்றேன், எழுதலன்னா. Are you looking at me? நீங்க என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க நிறைய சொல்லி. நீங்க வேற சொல்லி பழகலாம். நீங்க சிக்கனா சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. Are you cooking chicken? Are you blaming me? என்னையா ஏசிக்கிட்டு இருக்கீங்க? பிராக்டிஸ் பண்ணுங்க. What are you doing there? அங்க என்ன செய்றீங்க? Why are you crying? நீங்க ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? Why are you teaching this? நீங்க ஏன் இதை படிப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க, வேற மாதிரி சொல்லுங்க. Why is she doing this? அவ ஏன் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா? We are not talking about you. நாங்க உங்களை பத்தி கதைக்கல, நாங்க வேற ஒரு ஆளை பத்தி கதைக்கணும். We are not talking about you. Yeah. Why are you looking at me? Why are you crying? ஏன் நீங்க அழுகுறீங்க? Why are you blaming me? நீங்க என்ன ஏசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி. ஓகே, இட்ஸ் ஓகே, எழுதி இருப்பீங்க நினைக்கிறேன். இப்ப புது விஷயத்துக்கு போவோம். ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ். இன்னும் கொஞ்சம் நான் மெதுவாக போறேன். ஓகேவா? இப்ப டைம் இருக்கு நமக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகுறேன், ஏன்னா இது உங்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம். டெம்பரரி ஆக்ஷன். இதுல எதுவும் கேள்விகள் இருந்தா மட்டும் ரைஸ் பண்ணுங்க ஆன்சர். டவுட் இருந்தா மட்டும். ஓகே, தொழுறவங்க யூ கேன் கோ அண்ட் ப்ரே. அம்மா சாரி, வி கான்ட் ஸ்டாப் த கிளாஸ்.
Okay, right, temporary action. Okay, temporary action. யாரோ கேக்குறாங்க, நீங்க கேர்ள்ஸ்க்கு படிப்பிக்கிறீங்களா பாய்ஸ்? இதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் பத்தி யோசிக்காங்க. வர்றீங்களா, படிக்கிறீங்களா, படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் நமக்கு யாருக்கோ படிப்பிக்கிறோம் இல்லையா? Don't ask those kind of questions to waste. அதனால தான் நான் chat வாசிக்கிறேன். Sorry, I will block the chats. Okay, please, sorry. அர்த்தமுள்ள கேள்விகள் கேளுங்க. நீங்க கேர்ள்ஸ்க்கு மட்டுமா படிப்பிக்கிறீங்க, பாய்ஸ்க்கு படிப்பிக்கிறீங்களா? அதெல்லாம் இதுக்கு படிக்கிறோம். That's all. இல்லையா? கேர்ள்ஸ் பாய்ஸ் என்ன டிஃபரெண்ட்? Everyone same, no problem here. Okay, temporary action, தற்காலிக செயல்பாடு. நல்ல பிள்ளைகள் மாதிரி இதை கவனமா கேட்டுக்கோங்க. தற்காலிகமா செய்யும். அதாவது இது இப்ப செஞ்சு கொண்டு இருக்கணும்னு இல்லை, தொடர்ந்து அவர் செய்யணுங்கிறதும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு. ஓகேவா? இப்போ இந்த வாக்கியத்தை பாருங்க, நல்லா பாருங்க இந்த வாக்கியத்தை. I am இதை கவனிச்சு கேட்டுக்கணும். இதுக்கு அங்கிட்டு விளங்காம போகலாம், கவனிச்சு கேட்டுக்கணும். I am teaching active nowadays. இந்த கடைசி சொல்ல பாருங்க, nowadays, இந்த நாட்களில். அதுதான் இதுல உள்ள முக்கியமான சொல். இந்த நாட்களில் I am teaching active. நான் ஆக்டிவ் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நாட்கள்ல நான் ஆக்டிவ் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப உதாரணமா, நேற்று கிளாஸ்க்கு வர முடியாத ஒருத்தர் இன்னைக்கு மார்னிங் எனக்கு கால் பண்ணி, சார் எனக்கு ஒரு 2 வீக்ஸா கிளாஸ்க்கு வர முடியாம போச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க. I couldn't attend the class for 2 days. 2 நாளா 3 நாளா கிளாஸ்க்கு வர எல்லாம் போச்சு. சார் இப்ப என்ன சார் படிப்பிக்கிறீங்க? அப்ப நான் சொல்லுவேன், நான் என்ன படிப்பிக்கிறேன்? இங்கிலீஷ் படிப்பிக்கிறேன். அது ஓகே, பட் இப்ப என்ன படிப்பிக்கிறேன்? எத்தனை மணிக்கு சொல்றேன்? காலையில 10 மணிக்கு. நான் காலையில 10 மணிக்கு பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. காலையில 10 மணிக்கு பிரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கால் வந்து பேசிக்கிட்டு பிரஷ் பண்ணிக்கிட்டு, சார் இப்ப என்ன சார் படிப்பிக்கிறீங்க? I am teaching passive nowadays my dear boy. இப்ப எல்லாம் நான் passive படிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்றேன். எப்ப படிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன் passive? பிரஷ் பண்ணில படிப்பிக்கிறேனா? amோட ing இருக்குது, இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேனா? இல்ல, amோட ing இருக்குங்கிறதுக்காக நான் இப்ப செஞ்சு கொண்டு இல்ல. நான் சொல்றது விளங்குதா? தற்காலிக செயல்பாடு. போன வீக் தொடங்கினேன், இந்த வீக் படிப்பிக்கிறேன், அடுத்த வீக் படிப்பிப்பேன், அதோட ஆக்டிவ் முடிஞ்சு. நான் சொல்றது விளங்குதா? தற்காலிகமான செய்யற விஷயங்கள். நீங்க இப்ப எங்க வேலை செய்றீங்க? நம்ம சொல்லுவோம், ஒரு ப்ரொஃபஷனலா இல்லாம நம்ம சொல்லுவோம், ஒரு பாஸ் வேலை செய்யறவங்க இல்லையா? தற்காலிகமா அங்க போயிட்டு வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு பாஸ் ஒருத்தர் இருக்காங்க, மேசன் ஒருத்தர் இருக்காங்களே. பாஸ் கொஞ்சம் வேலைகள் இருக்கு, எனக்கும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு பாஸையா. நீங்க இப்ப எங்கயா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா ஒரு எந்த நாளைக்கு வேலை செய்ய மாட்டாரு ஒரு இடத்துல, அவர் வேற இடங்களுக்கு போவார் இல்லையா? ஓகே, சோ nowadaysங்கிற சொல் முக்கியமானது. இந்த பாருங்க, we are living in goal these days. nowadays, these days ரெண்டு சொல்லும் யூஸ் பண்ணலாம். இந்த நாட்கள்ல இப்ப எல்லாம், இந்த கொஞ்ச நாளா, இப்ப எல்லாம், இதுதான் இது அர்த்தம். நாங்க காலியில வாழ்றோம், இருக்கிறோம். இப்ப நாங்கெல்லாம் காலியில இருக்கிறோம். எந்த நாளைக்கு காலியில இருக்கிற ஐடியா இல்ல, இந்த ஒரு சின்ன வேலையா வந்தோம், இப்ப காலியில கொஞ்ச நாளா இருக்கும். we are living in goal these days. அங்க கொஞ்சம் பிரச்சனை, மண்சரிவு வந்துருச்சு. ஓகே, அந்த இடத்துல மண்சரிவு வந்துருச்சு. இப்ப நாங்க we are living in goal these days. இல்லாட்டி வைஃப்க்கு பபா கடைக்கு வந்திருக்கு, so we are living in goal these days. இந்த கொஞ்ச நாளா நாங்க இங்க தான் இருக்கோம், அந்த பபா கடைக்கு வரையும். ஓகே, சோ ஹஸ்பண்டுக்கு ஒரு 2 years டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு, so we are living in goal these days. இந்த கொஞ்ச நாளா நாங்க கால்ல இருக்கோம். எந்த நாளைக்கு இருக்க போறோம்? நான் சொல்றது இல்லைங்கதா? பாருங்க, ஆமிசாவோட ஐஎன்ஜி பாய்க்கும். It is raining here nowadays. இப்ப எல்லாம் இங்க மழை பெய்யுது, எந்த நாளைக்கும் பெய்யுதுங்கிறது இல்லை. இந்த சொல்லும் போதும் அது நடக்க வேண்டும் என்று இல்லை. இப்ப நான் சொல்லுவேன், it is raining in Kalavana nowadays. கலவானையில் இப்ப கொஞ்ச நாளா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப பெய்யல. நீங்க ஐஎம்இஸோட ஐஎன்ஜி போட்டிருக்கீங்க தானே, அப்ப இப்ப மழை பெய்யணும் தானே, அப்படி கேட்க கூடாது. ஏன்? கடைசி சொல் அதை காட்டுகிறது. nowadays என்ற சொல் அதை காட்டுகிறது. எதை காட்டுகிறது? இது தற்காலிக செயல்பாடு, அந்த நேரத்தில் நடக்கணும்னு எந்த தேவையும் இல்லை. இது தற்காலிக செயல்பாடு, அந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று எந்த தேவையும் இல்லை. இப்ப இன்னைக்கு நைட் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், 10 மணின்னு வச்சுக்கோங்க. ஒரு கால் வருது, சார் எனக்கு வரையலாம் போச்சு சார் கிளாஸ்க்கு, என்ன சார் படிப்பிக்கிறீங்க? பெட்ல இருக்கிறேனா? நான் சொல்லுவேன், I am teaching active nowadaysமா. இந்த கொஞ்ச நாளா நம்ம ஆக்டிவ் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்மா, ஆனா தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். கிளியரா இந்த ஐடியா விளங்குதா? எழுதி வச்சுக்கோங்க பாப்பா, யாராவது கேட்டு பாப்பா விளங்கி இருந்தா சொல்லுவாங்க அழகா. எனிவான்? சுபத்ரா மேபி. யா சுபத்ரா, switch on your mic சுபத்ரா.
Subhatra? Yeah. Fahim. Yeah, Fahim. Can you switch on your mic, Fahim? Fahim. Okay, Janisha. Janisha, ma, you can switch on your mic. Can you hear me? Good evening. Good evening, ma. Good evening. Can you hear me? கேக்குதா என்ன? Good evening, sir. Good evening. கேக்குது சார். கொஞ்சம் சத்தமா பேசுவோமே. கேக்குது சார். ஓகே, சொல்ல இது என்னன்னு விளங்குதாமா? இது என்ன தலைப்புன்னு விளங்குதா? இது என்ன தலைப்புன்னு விளங்குதா? இது என்ன தலைப்பு? என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சார், நம்ம இப்ப டிஃபரண்ட் யூசேஜ் ஆஃப் சார் நம்ம வந்து டிஃபரண்ட் யூசேஜ் ஆஃப் பிரசன்ட் கண்டினியூஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம் சார். அதுல ஆக்ஷன் விச் இஸ் கோயிங் ஆன், அது கண்ணால காண்ற விடயங்கள் நடந்து கொண்டிருப்பவே பார்த்து முடிச்சிட்டோம் சார். இப்ப வந்து டெம்பரரி ஆக்ஷன், தற்காலிகமான நடக்கிற ஒரு விடயங்கள் பத்தி உள்ள அதை பாக்குறோம் சார். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சார், ஐ எம் டீச்சிங் ஆக்டிவ் நவடேஸ் அப்படின்னு சொன்னா சார், நான் வந்து இந்த நாட்கள்ல ஆக்டிவ் படிப்பித்து கொண்டு இருக்கின்றேன். அடுத்து வந்து we are living in God these days, நாங்கள் இந்த காலங்கள்ல காலியில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். It's raining here nowadays, இந்த நாட்களில் மழை பெய்து கொண்டு இருக்கின்றது சார். ஓகே, வெரி குட். அப்போ முதல்ல உள்ளதுக்கும் இதுக்கும் என்னமா வித்தியாசம் சார்? அது வந்து கண்ணால காணக்கூடிய அப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் சார். அது வேணா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்ல முடிஞ்சிரலாம். ஓகேவாமா? அது ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்ல முடிஞ்சிரலாம். இது வந்து இது வந்து அந்த நேரத்துல செஞ்சு கொண்டிருக்க விடயம் இல்ல சார், ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம செஞ்சு கொண்டிருக்கிற விடயம். அப்போ இப்ப ஏன் இத இப்ப இந்த இடத்துக்குள்ள ஏன் போட்டுக்கிறோம் இந்த பாடத்தை? இது ஏன்னு சொன்னா கண்டினியூஸ் ஃபார்ம்ல தானே சார் இதுவும். எங்கன நம்ம ஏமாறுவோம்? nowadays இருக்குதே சார். இல்ல, எங்கன ஏமாறுவோம்? எதை பார்த்து நம்ம ஏமாறுவோம்? ஆமிசா ஐஎன்ஜி பார்த்தாலும் நம்ம ஏமாறுவோம் இல்லையா? பிரசன்ட் கண்டினியூஸ்னு பாப்போம் சார். ஆனா இது வந்து அப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எதை வச்சு நம்ம தப்பிச்சுக்கலாம்? nowadays இருக்குதே சார். nowadays, these days கட்டாயம் அதை எந்த நேரமும் சொல்லித்தான் ஆகணுமா? அப்படி சொன்னாதான் சார் அது வந்து டெம்பரரியா கண்டுபிடிக்க முடியும். சொல்றது பெட்டர், பட் சொல்லணும்னே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவும் முடியாது எல்லா இடத்துலயும். ஓகேவா? ஓகே சார். உங்க லைஃப்ல இப்போதைக்கு ஏதாவது சொல்ல முடியுமா இதை வச்சு ஒரு வாக்கியம்? can you say any one sentence? இந்த கொஞ்ச நாள்ல நீங்க செய்யற ஒரு வேலை, கொஞ்ச நாள்ல நீங்க இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாளா? I am studying English nowadays. I am studying English nowadays. உங்களுடைய அப்பாயின்மென்ட் என்ன? College of Education. என்ன சார்? பிரைமரி சார். பிரைமரி. அப்ப எந்த நாளைக்கு இங்கிலீஷ் படிச்சு கொடுக்க போறீங்களா? நோ, இங்கிலீஷ் படிக்க போறீங்களா இந்த நாளைக்கு? அப்படி ஒரு ஆசை இருக்கு சார். ஓகே சார், வெரி குட். நான் சொல்றேன் அது வந்து டெம்பரரி இல்லையா? இதுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு நமக்கு. I am studying English nowadays. இந்த கொஞ்ச நாளா நான் இங்கிலீஷ் படிக்கிறேன். யாராவது கேட்டா இப்ப என்ன சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, கொரோனா டைம்ல என்னதான் செய்யற நீ? I am learning English nowadays. ஒரு ஆள் வந்து அறுத்துக்கிட்டு இருக்குது, அந்த ஆள்கிட்ட வந்து இப்ப எல்லாம் கொஞ்ச நாளா இங்கிலீஷ் படுத்துக்கிட்டு இருக்கோம். We are learning English nowadays அப்படின்னு சொல்லலாம். ஓகேவாமா? தேங்க்யூமா. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். ஓகே, எழுதி இருப்பீங்க நம்புறேன். அழகா சொன்னாங்க அவங்க. ஐ ஆம் டீச்சிங் ஆக்டிவ் நவடேஸ். நான் அந்த கொஞ்ச நாளா ஆக்டிவ் படிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து செய்ய போறது இல்ல. ஏமாறுறோம் எங்க? இந்த ப்ளூ கலர்ல நம்ம ஏமாறுவோம். தப்பித்துக் கொள்வோம் எங்கே? நவடேஸ் என்ற சொல்லில் தப்பித்துக் கொள்ள வேண்டும். We are living in God these days. நாங்க இப்ப எல்லாம் காலியில தான் இருக்கிறோம். சொல்லும் போது அவர் கண்டியில இருக்கலாம். அவர் கண்டியில வந்து 2 நாள் தங்கி இருக்கலாம். ஆனா அவர் எங்க இருக்காரு பொதுவா? கோல். It is raining here nowadays. இப்ப எல்லாம் இங்க மழை பெய்யுது. அப்ப சொல்ற நேரம் மழை பெய்ய தேவையில்லை. ஓகேவா? கிளியர்? டெம்பரரி ஆக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் உதாரணம் எழுதிக்கலாம். டக்குன்னு எழுதிக்கோங்க. நான் உங்களோட பேசுறேன். எதுவும் டவுட் இருக்கு உங்களோட காய்ச்சிட்டு வரேன். நீங்க எழுதிக்கோங்க. அது வரையும் உங்களுக்கு விளங்கும். இப்ப விஷயம் விளங்கும்.
nowadays எப்பவும் போடணுமானா போட்டா தான் பெட்டர்மா, போட்டா தான் பெட்டர். அந்த ஐடியாவை எடுக்கலாம் அப்பதான், ஓகேவா? இல்லாட்டி கஷ்டம் அந்த ஐடியாவை எடுக்க. ஓகே, இப்போ டவுட் இருக்கவங்க கொஞ்சம் கை தூக்கி இருந்தா சரி, ஹெல்ப் பண்ணவங்க அந்த தவிர, இல்லாட்டி கண்டுபிடிச்சிக்க முடியாம போயிடும் இல்லையா? ஃபாத்திமா, மேபி ஃபாத்திமா போயிட்டீங்களா? ஓகே, டிலான். ஓகே ஓகே, சொல்லுங்க யார் அது? டிலானா? these days யூஸ் பண்ணல சார். அந்த போட்டுருக்கீங்க சார். அந்த யூவாக்கு போடலாம். நோ, நான் சும்மா உதாரணத்துக்கு போட்டுறேன். போடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே சார். ஓகே. ஃபாத்திமா. ஹலோ சார். குட் ஈவினிங் ஃபாத்திமா. இஸ்மா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சொல்ல முடியுமா? டவுட்டாமா? ஆம் சார், டவுட். நான் என்ன ஃப்ரெண்டா கொஞ்ச நாளா நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு நீங்க எப்படி சொல்றீங்க? nowadays அப்படின்னு சொல்றீங்க. கொஞ்ச நாளா நடந்து கொண்டு இருந்ததுன்னு சொல்றதுக்கு எப்படி? அப்படின்னா இல்ல, அதுக்கு இன்னொரு வாக்கியம் இருக்கு. அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அது இன்னொரு ஐடியா ஒண்ணு, ஓகேவா? அது நம்ம முன்னுக்கு படிப்போம், ஓகேவா? இப்போ போன இயர் தொடங்கி நான் இன்னும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது சொல்றதுக்கு இன்னொரு வாக்கியம் இருக்கு. அது நம்ம பிறகு படிப்போம், ஓகேவா? நான் இப்ப சொல்லல, ஓகே? கட்டாயம் சொல்லித்தரேன். இது விளங்குச்சா? இது விளங்கு. ஓகே, இத சொல்ல முடியுமா இந்த 3 உதாரணத்தையும்? You are learning tenses nowadays. டென்சஸ்னா வாக்கிய வகைகள். நான் கொஞ்ச நாளா வாக்கிய வகைகளை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சில வேளை இது எங்க இருந்து சொல்லலாம்? பாத்ரூம்ல இருந்து இது சொல்லலாமா, சொல்ல முடியாதா? சொல்லலாமா, சொல்லலாதா? சொல்லலாம். நோ ப்ராப்ளம். அடுத்தது, we are doing online classes these days. இன்னும் ஸ்பீடா சொல்லி பழகணும் ஃபாத்திமா. we are doing online classes these days. சொல்லுங்கம்மா. we are doing online classes these days. இந்த கொஞ்ச நாளா நம்ம என்ன செய்றோம்? டீச்சர்ஸ் மாறலாம். ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சு. அது எந்த நாளைக்கு செய்யறதுக்கு ஐடியா இருக்கா? என்ன சார்? எந்த நாளைக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் செய்ய ஐடியா இருக்கா பாத்திமாவுக்கலாம் படிக்கிறதுக்கு? ஆம் சார், கரெக்ட்டா இருக்கு. நம்மட கிளாஸ் இல்ல, நான் சொல்றேன் பொதுவா தான். இல்ல ஸ்கூல்ல எல்லாம் தொடங்கணும். நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல படிக்க போறோமா? நம்ம இல்ல, பொதுவாண்டா அப்படி இல்ல. இந்த கொஞ்ச நாளா நம்ம என்ன செய்யறோம்? ஆன்லைன் கிளாஸ் செய்து கொண்டிருக்கிறோம், ஓகேவா? அது செய்யற சொல்லுற நேரம் செய்யணுமா? ஆன்லைன்ல இருக்கணுமா? இல்ல, தேவையில்ல. அடுத்தது, people are suffering for COVID. சஃபரிங்னா துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கோவிட் நோயால கொஞ்ச நாளா துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எந்த நாளைக்கு இருக்குமா? இல்ல. என்ன சுருக்கா செத்து போயிருவோம் தானே எல்லாரும்? அப்ப இருக்காது இல்லையா? இல்ல அப்படி இல்ல, சில வேளை இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுக்கறனால ஓகே கோவிட்ங்கிறது முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் சொல்ல முடியாது இல்லையா? முடியலாம். ஓகே, புரிஞ்சு. ஓகே, தேங்க் யூமா, தேங்க் யூ வெரி மச் மா. தேங்க் யூ சார். ஓகே ஃபாத்திமா, அப்போ பாருங்க, we are learning tenses nowadays. நாங்க இந்த கொஞ்ச நாளா டென்சஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த நாளைக்கு டென்சஸ் படிக்க போறது இல்ல. இதுக்கு முதல்ல பார்த்தோம் ப்ரிஃபிக்ஸ் படிச்சோம், சஃபிக்ஸ் படிச்சோம். இப்ப டென்சஸ் படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆமிசா ஐஎன்ஜி இத நான் சொல்லலாம், நீங்க இத சொல்லலாம், பாத்ரூம்ல இருந்துகிட்டு சொல்லலாம். என்ன செய்யற இப்ப எல்லாம் என்ன அந்த ஆல்வுட் கிளாஸ்ல என்ன படிச்சு கொடுக்குறாரு இந்த நாள்லாம்? we are learning tenses nowadays டா. நாங்க இப்ப டென்சஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ வரலையே கிளாஸ்க்கு 2 கிழமை, நீ ப்ரிஃபிக்ஸோட மாறிட்ட. நாங்க இப்ப டென்சஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த நாளைக்கு படிக்க போறது இல்லை. we are doing online classes these days. இப்போ கொஞ்ச நாளா நாங்க ஆன்லைன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து செய்யறதுக்கு ஐடியா இல்ல, ஓகே? நிறைய பேர் பயந்துட்டாங்க, ஐயோ சார் நீங்க கிளாஸ் நிப்பாட்ட போறீங்களா? இல்ல நான் நிப்பாட்ட இல்ல, பொதுவா இலங்கையில மேபி, ஓகே? people are suffering from covid. மனிதர்கள் கோவிடினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்ப? இந்த கொஞ்ச நாளா. மேபி நெக்ஸ்ட் மந்த் everything will be all right, okay? Okay, I hope so. அடுத்த ஸ்டெப் போலாம் தானே? Yeah. Kishore, any doubt, Kishore? No sir. Okay, doubt இருக்கவங்க இருங்க, அப்ப நான் சொல்றேன். இப்ப எனக்கு டவுட் வந்து பிரியதர்ஷினியா? ஏமா பிரியதர்ஷினிமா சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். டவுட்டாமா?
ஆமா சார். nowadays these days இதுகள்லாம் இருக்குது தானே சார். ஓகே. இதுகளை வந்து சார் நம்ம இன்றைய நாட்களில் இன்றைய காலப்பகுதியில் அப்படின்னு தானே சார் யூஸ் பண்றோம் சார். இப்போதைய காலங்களில் இந்த காலங்களில் இந்த நாட்களில். ஆமா சார். அப்போ இந்த கொஞ்ச நாட்களில் அப்படின்ற சொல்லி ஒரு இது பார்த்தோம் இல்லையா சார். அந்த இடத்துக்கு these few daysனு போட்டா these few days these few days இந்த கொஞ்ச நாட்களாக. அது ஓகே தானே சார். ஓகே we can use. ஓகே சார். அதே மாதிரி முதல்ல nowadays எல்லாம் வந்து பிரின்சிபா முன்னுக்கும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல. நான் சும்மா கடைசியிலே போட்டேன் these days we are doing online classes சொன்னா பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஓகே சார். ஓகே. அதே மாதிரி முதல்ல வந்து பார்த்தோம் சார். we are not talking about you அப்படின்னு பார்த்தோம் சார். அந்த சென்டென்ஸ் இப்படி எழுதினா சரியா சார். we are talking not about you அப்படின்னு சொன்னா சரியா? we are not நீங்க தந்திருந்தது சார் we are not talking about you. நான் கேக்குறேன் சார் we are talking not about you அப்படின்னு சொன்னா சரியா? we are talking not about you அப்படி ஒரு சென்டென்ஸ் வர முடியாது கிராமட்டிக்கல். ஆனா பேசும்போது நம்ம அப்படிதான் people are using அது வந்து அந்த டோனை கொடுக்க இல்லாதனால அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அது சரியா சார்? உண்மையில என்ன பொறுத்தவரை இல்ல not வந்து ஐஎன்ஜிக்கு பிறகு போடுறது மீன் தட்ஸ் கம்ப்ளீட்லி ராங் இல்லையா? அப்படி எங்கேயும் இல்ல. ஸ்போக்கன் மேபி ஓகே, ஸ்போக்கன்னால நாங்க எங்களோட கிராமர் லைன்ஸ் உடைச்சிக்கிட்டு போறோம் அப்படிங்கிறது இல்ல அங்க உள்ளது. அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த டோனை கொடுக்க முடியல அவங்களுக்கு. நான் சொல்றது விளங்குதா? we are not talking about you. we are not talking about you அங்க டோனை கொடுக்க முடியாதனால we are talking not about you அப்படின்னு போட்டுக்க ட்ரை பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. நம்ம ட்ரை பண்ணணும், நம்மளோட டோன்ல அதை கொடுக்க பார்க்கணும் இல்லையா? ஓகே ஓகே thank you. ஓகே, அப்ப என்ன சொன்னோம்? we are learning the tenses these days nowadays. we are doing online classes சொல்லிட்டு நிறைய பேசிட்டோம். ரைட், நெக்ஸ்ட் போவோம் இல்லையா? இன்னும் நம்ம டெம்பரரி ஆக்ஷன்ல தான் இருக்கிறோம். we are still in temporary action. கொஞ்சம் வித்தியாசமான வாக்கியங்கள் 4-5 பார்க்க போறோம். குயிக்கா எழுதிக்கோங்க பாருங்க. you are not speaking nowadays. நீங்க ஏன் இந்த கொஞ்ச நாளா பேசுறது இல்ல என்னோட? சொல்லுங்களேன், என்னாச்சு உங்களுக்கு? you are not speaking nowadays. நீங்க பேச மாட்டேங்கிறீங்க கொஞ்ச நாளா. you are not speaking well nowadays. கொஞ்ச நாளா சரியா நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு இல்லையா? what are you doing these days? இந்த கொஞ்ச நாளா நீங்க என்ன செய்றீங்க? what are you doing these days? கோவிட் காலம் கால் பண்ணி ஒருத்தர் ஃப்ரெண்டு கிட்ட, என்னடா செய்யற இப்பெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? what are you doing these days? இப்பெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? what are you doing these days? இப்ப எப்படி கேள்வி ஆகியது இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா? அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் சொல்ல தேவையில்லை. how are you managing these days? நல்ல கேள்வி ஒண்ணு. நம்ம சொல்லுவோமே, ஒரு ஜாப் செய்யறவங்க இல்லாட்டி ஒரு பிசினஸ் செய்யறவங்க இந்த கோவிட் காலத்துல அவங்களுக்கு சிக்கல் வந்துருச்சு, they have problems. அப்ப நம்ம அவர்கிட்ட கேட்கணும், how are you managing these days? இப்ப எல்லாம் எப்படி நீங்க சமாளிச்சுக்கிறீங்க? குடும்பத்துக்கெல்லாம் கஷ்டமா இருக்குமே, பிரச்சனையா இருக்குமே, how are you managing? எப்படி சமாளிச்சுக்கிறீங்க? how are you managing these days? எந்த நாளைக்கு அவர் சமாளிக்க தேவையில்லை இல்லையா? கொஞ்ச நாளா. who is staying with you these days? அப்ப சொல்லுவோமே, ஒரு லேடி ஒன்று பபா கிடைக்க இருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது. so who is staying with you these days? இப்ப எல்லாம் உங்களோட யார் தங்கி இருக்கிறா? யார் உங்களோட தங்கி இருக்கிறார், தங்கி கொண்டிருக்கிறார்? அப்படி கேட்க தேவையில்லை. how are you managing these days? இப்ப எல்லாம் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க, எப்படி சமாளித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி எழுத தேவையில்லை. what are you doing these days? இப்ப எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? இப்போதெல்லாம், இந்த நாட்களில் என்ன செய்கிறீங்க? where are you working nowadays? இப்ப எல்லாம் நீங்க எங்க வேலை செய்ய? நான் சொன்னேன், ஒரு பாஸ் ஒருத்தரை காங்குறோம், மேஷன் ஒருத்தரை காங்குறோம். where are you working nowadays? இப்ப எல்லாம் நீங்க எங்க வேலை செய்றீங்க? இப்ப எல்லாம் அப்படி கேட்கணும். ஓகேவா? ஓகே, குட். ஓவியா is a famous name. ஓவியாமா, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். டவுட்டா, ஹெல்ப்பா, சப்போர்ட்டா? இல்ல சார், உங்களோட பேச போறேன். சொல்லுங்க, பேசுங்க. சப்போர்ட் வந்தீங்களா? ஆம் சார். ஓகே, சொல்ல முடியுமா அந்த வாக்கியங்களை? ஆம் சார். ஓகே, சொல்லுங்கம்மா. you are not speaking nowadays. அப்படினா நீங்க இந்த நாள்ல என்னோட பேசுறீங்க? ஏன்னு கேட்கலாங்கன்னு. நீங்க பேசுறதே இல்ல, டவுட்டே இல்ல. சரியா? what are you doing these days? okay sir. what are you doing these days? நீங்க இந்த நாள்ல என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? how are you managing these
days? இந்த நாள்ல நீங்க எப்படி சமாளித்து கொண்டிருக்கீங்க? கொண்டுன்னு சொல்ல தேவையில்லாமா? Who is staying with you? ஆமா ஆமா ஓவியா, அப்படி கொண்டுன்னு சொன்னா கொஞ்சம் ஒட் மாதிரி இருக்கும். How are you managing these days? இந்த நாள்ல எப்படி சமாளிக்கிறீங்க அது போதும். ஓகேவா? இப்ப எல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஐடியா வந்துரும். ஓகேவா? ஓகே சொல்லுங்க. Okay sir. ஓகே. Who is staying with you these நாட்கள் உங்களோட யார் இருக்காங்க? யார் தங்கி இருக்கா? Where are you working nowadays? இந்த நாள்ல நீங்க எங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க? இந்த கொஞ்ச நாளா நீங்க எங்க வேலை செய்றீங்க அப்படி மாதிரியா? இந்த நாட்கள்ல இந்த நாள்ல இப்ப எல்லாம் நீங்க எங்க வேலை செய்றீங்க? எங்க உங்களோட ஊர்? பெட்டிக்லோ? இஸ் இட் பெட்டிக்லோ? ஓவியா gone ஓம் சார் வெட்டிக்கல் அம்பலாந்துறை சார். எப்படி கண்டுபிடிச்சேன்? அம்பலாந்துறை சார். எப்படி கண்டுபிடிச்சேன்? ஓகே ஓகே, I know that இருக்கீங்க அந்த டோன். இட்ஸ் பெட்டிக்லோ because I was in Batiklo for nearly 4 years. I am a student of St. Mary's College, Sengaladi. Okay, Ovia. Okay sir, bye sir. Okay, ma take care. Okay, எழுதிருப்பீங்க நினைக்கிறேன். இன்னொருத்தரோட நான் கதைக்கிறப்ப ஈஸியா இருக்கும். தர்ஷன் வசந்தி மேபி. வசந்தி சார், என்ன சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். டவுட்டா? ஓ சார் சொல்லுங்கம்மா. சார் இப்ப இதுக்கு முதல்ல நம்ம 3 வாக்கியம் எழுதணுமே சார். அதுல இப்ப நீங்க nowadays மத்தது these daysனு சொல்லி இருக்கு சார். ஆமா, நம்ம கடைசி எழுதணும் people are suffering from covid அப்படின்னு இருக்கு. அப்ப அதுல அப்படி ஒரு சொல் வரலையே. இல்ல, அதுதான் நான் சொன்னேன். அது வந்து கட்டாயமானதுன்னு சொல்ல முடியாது. இப்ப people are suffering from covid-னோட நமக்கு தெரியும் covid என்பது ரொம்ப காலம் இருக்க போற விஷயம் இல்ல அப்படின்னு தெரியும் இல்லையா? அப்ப அது ஓகே, அது கொஞ்ச நாள்ங்கிறத அதுல சொல்லப்படுது. நீங்க அது சொன்னாலும் பெட்டர். பட் இந்த மாதிரி இடங்கள்ல கட்டாயம் சொல்லணுங்கிற கட்டாயம் இல்ல. இப்ப எப்படி கேட்கிறோமே, உங்ககிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு what are you doing these days? நீங்க இப்ப எல்லாம் என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஓகேவா? இப்ப நீங்க திருப்பி சொல்லும் போது we are doing online classes these days னு திருப்பி சொல்லணுமா? தேவையில்ல. we are doing online classes. ஏன்னா அவரோட கேள்வி வந்துருச்சு தானே. ஓகேவா? அதனால சொல்லாம இருக்கலாம் ஒண்ணு. அடுத்தது இந்த வாக்கியம் நான் அப்படி போடாம இருந்ததுக்கு காரணமும் அதுதான். இந்த வாக்கியமே நமக்கு சுட்டி காட்டுது இது கொஞ்ச நாள் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு. அதனால அவனை போட வேண்டிய கட்டாயம் இல்ல. ஓகேவா? ஓகே சார். அடுத்து nowadays these days முன்னுக்கு கூட போடலாம் நீங்க. nowadays you are learning, nowadays we are doing online classes. பிரச்சனை இல்ல, பெரல இல்ல. ஓகேவா? ஓகே சார், थैंक यू. நடுவுல போட கூடாது. சரி. ஓகேமா. ஓகே. சோ இது எழுதிட்டீங்களா அப்படின்னு தெரியல. நான் இன்னொருத்தரம் ஒரு ட்ரை பண்ணிட்டு போயிடலாம்ல, அல்லாட்டி எழுதாம போயிருந்தால் not good. Okay, so I am just Samira. I am going with Samira. Can you switch on your mic, Samira? No? Darshan. Yeah, Darshan Rahul. Nice name. Thank you sir. Oh, சொல்லுங்க. ஏன் thank you சொல்லிட்டீங்க? நைஸ் நேம் சொன்னதுக்கா? ஆமா சார். ஓகே தர்ஷன், சொல்ல முடியுமா தர்ஷன்? இத ட்ரை பண்றேன் சார். நோ ப்ராப்ளம், ஐ வில் ஹெல்ப் யூ. ட்ரை பண்றவங்களுக்கு தான் நான் உதவி செய்ய விருப்பம். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு நான் உதவி செஞ்சு என்னத்துக்காக? ஓகே சார், சொல்லுங்க. You are not speaking nowadays. நீங்க இப்ப எல்லாம் பேசுறதே இல்ல. நீங்க இப்ப எல்லாம் பேசுறதே இல்ல. பெஸ்ட். அதான் நீங்க இப்ப எல்லாம் பேசுறதே இல்ல. வலிக்குது எனக்கு. ஓகே, அடுத்தது. What are you doing these days? தர்ஷன் பிராக்டிஸ் பண்ணனும். பிறகு ஸ்பீடா சொல்லி. ஓகேவா? What are you doing these days? பிராக்டிஸ் பண்ணனும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. நீங்க இப்ப எல்லாம் என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? இப்ப என்ன செய்றீங்க? How are you managing these days? எப்படி இப்ப எல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? இப்ப எல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? Who is staying with you these days? யார் கூட இருக்கீங்க?
யார் சரியா? உங்க கூட யாரு தங்கி இருக்கிறா? உங்க கூட யார் தங்கி இருக்கா? Where are you working nowadays? இப்பெல்லாம் எங்க வேலை செய்றீங்க? ஓகே, வெரி குட். தேங்க் யூ ராவ். தேங்க் யூ வெரி மச் ராவ். ட்ரை பண்ணணும். முயற்சி மட்டுமே உயர்ச்சி அடைவார், முயற்சியுடையார் மட்டுமே உயர்ச்சி அடையார். ஓகேவா? தேங்க் யூ. ஓகே 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 ரைட். நெக்ஸ்ட் மூவ்க்கு போலாம் இல்லையா? அடுத்த தலைப்புக்கு போறோம். நியர் ஃபியூச்சர் ஐடியா. தலைப்பு போட்டுங்க, நியர் ஃபியூச்சர் ஐடியா. எதிர்கால, அண்மித்த எதிர்கால திட்டம். பிரகாஷினி, டவுட்டா? டவுட் இருக்கவங்க இப்ப கை தூக்கு. நல்ல பிள்ளைகள் மாதிரி காட்டுங்க. பிரகாஷினிமா, ஐ சே. ஓகே, அப்படியே லைன்ல இருங்க பாப்போம். ஓகே, அப்படியே இருங்க, போயிடாதீங்க. ட்ரிங்கோமலி சஹாரா, ட்ரிங்கோமலி சஹாரா, ஹெல்ப்பா சப்போர்ட்? சாரி, டவுட்டா? சாரா, ஹெல்ப் சார். ஐ சே, நிறைய பேர் ஹெல்ப்புக்கு இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். நான் ஒரு வீடியோ ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன், வரையில தெரியல ஹெல்ப். ஓகே ஓகே, வெயிட் பண்ணுவோம். அப்படியே இருங்க, வரேன். 2 பேர் இருங்க லைன்ல. ஓகே, நியர் ஃபியூச்சர் ஐடியா என்றால் எதிர்காலத்து திட்டம். நம்ம அடுத்து என்ன செய்ய போங்கிற ஒரு திட்டம் நமக்குள்ள இருக்கும் இல்லையா? ஒரு பிளான் இருக்கும் இல்லையா நமக்குள்ள? அந்த பிளான் பற்றிய கதை. இப்ப யாராவது எனக்கு கால் பண்ணி, சார் அடுத்த வீக் எனக்கு வரையலுமோ தெரியல. எனக்கு தெரியும் நிறைய பேர் மனம் உடைந்து போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க இருக்கிறாங்க 2 பேர். எனக்கு காலையிலே மெசேஜ் போட்டு சொன்னாங்க, சார் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கட்டாய வேலை உண்டு, நீங்க நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், உங்களோட கிளாஸ் நிறைய மிஸ் பண்ண போறேன், கவலையா இருக்கு, எப்படியாவது வீடியோ போட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த நேரத்துல இவ்வளவு பேர் இருக்கும்போது, இந்த 250 பேர் இருக்கும்போது ப்ரே பண்ணிக்கிறேன், அவங்க போன காரியங்கள் சரியாக நடந்து சந்தோஷத்துடன் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. ஓகேவா? ஓகே, நியர் ஃபியூச்சர் ஐடியா. அப்ப எதிர்கால திட்டங்கள். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னு ஒரு பிளான். அப்ப என்கிட்ட அவங்க கேட்கறாங்க, சார் எனக்கு வார வீக் வர முடியாது சார், நீங்க வார வீக் என்ன சார் செய்ய போறீங்க? ஓ, நான் வார வீக் பேசிவ் படிப்பிக்க போறேன். வார வீக் நான் பேசிவ் படிப்பிக்க போறேன். எப்ப? வார வீக் ஃபியூச்சர். ஆனா அதை நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க, நான் எப்படி சொல்ல போறேன்னு பாருங்க, நல்லா பாத்துக்கோங்க. ஐ ஆம் டீச்சிங் பேசிவ் டுமாரோ. டுமாரோ இல்ல, டுமாரோ சண்டே கிளாஸ் இருக்கு இல்லையா? நாளைக்கு 7:30க்கு சண்டே கிளாஸ் இருக்கு. ஐ ஆம் டீச்சிங் நோட்டீஸ் அண்ட் இன்விடேஷன் டுமாரோ. I am teaching. நல்லா பாத்துக்கோங்க, I am teaching. நம்ம ஏமாறுறோம் இங்க. ஏமோட ஐஎன்ஜி இருக்கனால நம்ம ஏமாந்துருவோம். ஐயோ, இப்ப நடந்துகிட்டு இருக்கோம் சார், பேசிவ் படிச்சு பிடிச்சிட்டு இருக்காரோ, நமக்கு விலங்கலையே, நமக்கு ஆக்டிவ் இல்லையா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, பின்னுக்கு பார்த்தோம்னா பர்பிள் கலர்ல இருக்கு. டுமாரோ. எப்ப? நாளைக்கு. நாளைக்கு என்னுடைய ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு பிளான் இருக்கிறது, நாளைக்கு பேசிவ் படிப்பிக்க. சில வேளை நாளைக்கு அது திட்டம் மாறலாம், பிளான் மாறலாம். விலங்கு நான் சொல்றது, ஐ ஆம் டீச்சிங் பேசிவ். பாருங்க, ஐ ஆம் டீச்சிங்கிறது நான் எல்லாத்துக்கும் எடுத்த இந்த உதாரணத்தை. we are going on a trip next month. வார மாசம் எங்க ஏமாறுவோம்? ஆமிசாவோட ஐஎன்ஜியை பார்த்து ஏமாந்துருவோம். ஆனா நெக்ஸ்ட் மந்த் இருக்கு பாருங்க, அடுத்த மாசம் நாங்க ட்ரிப் ஒன்று போக இருக்கிறோம். நான் நாளைக்கு பேசிவ் படிப்பிக்க இருக்கிறேன். தமிழ் அர்த்தத்தை சரியா எழுதிக்கோங்க. நான் நாளை பேசிவ் படிப்பிக்க இருக்கிறேன். என்னுடைய ஒரு பிளான் இருக்குது, என்னுடைய ஒரு திட்டம் இருக்குது. we are going on a trip next month. அடுத்த மாசம் நாங்க ஒரு ட்ரிப் போறதுக்கு இருக்கிறோம், எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. பிளான் சில வேளை மாறிடலாம். ஓகே, is getting married next year. அவர் அடுத்த வருஷம் கல்யாணம் கட்ட இருக்கிறார். அவரோட ஒரு பிளான் இருக்கு, அடுத்த வருஷம் அவர் மேரி பண்றதுக்கு ஒரு பிளான் இருக்குது. பிளான் மாறலாம் இல்லையா? பொண்ணு இருக்குமோன்னு தெரியல அடுத்த வருஷம் வரையும். சோ அவருடைய பிளான் மாறலாம், பட் அவருடைய ஒரு திட்டம் இருக்கு. is getting married next year. ஓகே, சோ எங்க ஏமாறுறோம், எங்க நம்ம விஷயத்தை பிடிச்சிக்கிறோம்னு நிறைய பாத்துக்கோங்க. ரைட், நம்மளோட லைன்ல இருந்தாங்க முதல்ல யாரு 2 பேர் இருந்தாங்க. நான் பிரகாஷினியோட பேசிட்டு வரேன். ஓகேவாமா? மத்தது யார் இருந்தாமா? இருக்கீங்களா? போயிட்டீங்களா? யாரு நீங்க? பிரகாஷினி இருக்காங்க. பிரகாஷினி சரி, மத்தவங்க போயிட்டாங்க. ஓகே பிரகாஷினி, வெயிட் பண்ணதுக்கு சந்தோஷம். பிரகாஷினி சொல்ல முடியுமா இப்போ என்னத்தை பத்தி படிக்கிறோம், இதுக்கும் இந்த நேரத்துல இதை படிக்கிறதுக்கும் காரணம் என்ன சொல்ல முடியுமா? சார், பிரசன்ட் கண்டினியூஸ்ல நியர் ஃபியூச்சர் ஐடியா பத்தி படிக்கிறோம் சார். ஓகே, அதுல ஐ ஆம் டீச்சிங் பேசிவ் டுமாரோ அப்படி சொன்னா, நான் நாளைக்கு பேசிவ் படிப்பிக்க இருக்கின்றேன்.
we are going on a கட்டாய trip நாளைக்கு next படிப்பிப்ப நான் passive இல்ல அது மாறலாம் சார். மாறலாம். ஓகே. we are going on a trip next month. நாங்கள் அடுத்த மாதம் சுற்றுலா செல்ல இருக்கின்றோம். he is getting அவ்வளவு சுத்த தமிழ் தேவையில்ல பிரகாஷினி. அடுத்த மாசம் நாங்க ட்ரிப் பண்ண போக இருக்கிறோம். அது பரவாயில்ல. ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே. ஏன்னா ஏன் அப்படி பிரகாஷினிமா ஏன் அப்படி சொல்றேன்னா நாங்க இந்த சுத்த தமிழோட போனோம்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் புரியாம போயிடலாம் சில வேளை. ஓகேவா? சரி சார். சோ டெய்லி நம்ம யூஸ் பண்றதே யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகே. சரி சார். he is getting married next year. அவர் அடுத்த வாரம் திருமணம் செய்ய இருக்கின்றார். கட்டாயம் கட்டிடுவார வருஷம் இல்ல கட்டினாலும் கட்டலாம். நம்மளுக்கு ஷுவர் இல்ல இல்லையா? ஷுவர் இல்ல. ஓகே ஷுவர் இல்ல. இந்த மாதிரி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா பிரகாஷினிக்கு? உங்களுடைய எதுவும் பிளான் இருக்கா வர வருஷம்? பிரகாஷினி, are you a student? Yes sir. O level student? Yes sir. அப்ப நீங்க வர வருஷம் எக்ஸாம் எழுத இருக்கீங்க இல்லையா? Yes sir. எப்படி சொல்லுவீங்க? I am O level எழுதுறேன் அப்படிங்கறது சொல்றது வந்து உண்மையிலே sitting for O level exam. sitting for என்னது? sitting for. அப்படிதான் சொல்றது அது. ஓகே சொல்லுங்க. Okay sir. I am sitting for O level exam next year. Next year I am sitting for O level exam next year இல்லையா? Yes. ஓகேவா? ஓகே. வார வீக் செய்யறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? ஒண்ணும் இல்லையா? இட்ஸ் ஓகே. விஷயம் விளங்கிச்சு தானேமா? விளங்கி சார். ஓகேமா. தேங்க் யூ வெரி மச்மா. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ரைட். எழுதிக்கோங்க. அதுக்கு தான் வெயிட் பண்றேன். கிஷோர் ஸ்டார்ட்ல இருந்து இருக்காரு. கிஷோர், switch on your mic. கிஷோர். எஸ் சார். கிஷோர் சொல்ல முடியுமா? இதை ஒருத்தர் அழகா சொல்லுங்க கிஷோர். அடுத்ததை நீங்க சொல்லலாம். இதுல நம்ம எங்க ஏமாறுவோம் கிஷோர்? இங்க வந்து எம் அந்த ஐஎன்ஜி வர இடத்துல ஏமாறுவோம். ஏன் ஏமாறுவோம்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறதால. அதனால எப்படி என்ன நம்மளுக்கு வரப்போற ஏமாற்றம் என்னன்னு சொன்னா இப்ப தற்போது நடந்துட்டு இருக்கிறேன்னு நினைச்சு ஏமாறுவோம். எதுல நம்ம சமாளிச்சுக்குவோம்? தெரிஞ்சிருவோம் விஷயம். பின்னுக்கு வர அந்த டுமாரோ, நெக்ஸ்ட் மந்த் அப்படி வரத வச்சு கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் இயர், டுமாரோ, கமிங் சண்டே. ரைட், வெரி குட். அப்போ இப்போ நம்ம கவனமா இருக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை கண்டா கடைசியில என்ன இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? டுமாரோ கடைசியில மட்டும் தான் போடலாமா? டுமாரோ முன்னுக்கும் போடலாம். பட் இலக்கணத்துல எழுதுனா ஒரு எக்ஸாமுக்கு எது எழுதுனா நீங்க கடைசியில தான் போடணும். ஓகேவா? ஓகே சார். பேசும்போது முன்னு போடலாம். நடுவுல போடலாமா? சரியா சார். நடுவுல போடக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். பேசும்போது கூட போடக்கூடாது. ஓகேவா? ஓகே சார். இப்ப முன்னுக்கு போட்டு சொல்லுங்க பாப்போம். அந்த டுமாரோ, நெக்ஸ்ட் மந்த்லாம் முன்னுக்கு போட்டு இத சொல்லுங்க பாப்போம். Tomorrow I am teaching passive. Yeah. அப்படினா நாளைக்கு passive படிப்பிக்க இருக்கிறேன். நாளைக்கு passive படிப்பிக்க இருக்கிறேன். ஓகே. உங்களோட ஒரு பிளான் இருக்கு, ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? எஸ் சார். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நடக்காமையும் போகலாம். Next month we are going on a trip. நாங்க வார மாசம் வந்து ட்ரிப் போயிருக்கோம். அந்த பிளான் மாறலாம், இல்லாட்டி போகலாம். Okay. Next year he will getting married. அடுத்த வருஷம் அவன் கல்யாணம் கட்ட இருக்கிறான். அவன் கல்யாணம் கட்ட இருக்கான். அவன் சரி வர மாட்டான். அவன் கல்யாணம் கட்ட தான் இருக்கிறான். படிக்கிறது உள்ள ஒண்ணும் இல்ல. யா வெரி குட். Thank you very much மா. ஓகே சார். ஓகேமா. ரைட். இப்போ சிலர் கேட்டாங்க இந்த கெட்டிங் மேரிட் எப்படி வந்துச்சு அப்படின்னு. அது ஒரு பெரிய கதை. நான் இப்ப சொல்ல வரல. அது கெட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணலாம். அது என்னங்கிறது இன்னொரு நாள் பாடத்துல பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நியர் ஃபியூச்சர் ஐடியாவுக்கு இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள். Right. I am teaching this again tomorrow. இன்னும் ரெண்டு விஷயம் தான் நம்மளுக்கு பார்க்கிறதுக்கு. I am teaching this again tomorrow. I am teaching this again tomorrow. நான் இதை மீண்டும் பாப்போம். யாராவது சொல்லுவாங்க தானே. She is coming home coming Sunday. பாப்போம் யாரால சொல்ல முடியும். They are opening a new branch next year. பாப்போம் யாரால சொல்ல முடியும். Okay.
Ayesha Abjeen maybe. Ayesha Abjeen. Abjeen. கேக்குதா? Yes, sir. கேக்குதா? கேக்கலையா? sir. ஓகே, சொல்லுங்க பாப்போம். என்னது இது? Good evening, sir. குட் ஈவினிங். என்ன தலைப்பு படிக்கிறோம்? இந்த வாக்கியங்களுடைய அர்த்தம். Sir, in the walk today, I am teaching this again tomorrow. நான் இதை கற்பிப்பேன் நாளைக்கு. இல்ல, அதை எப்படி சொல்லலாம்? நல்ல சும்மா தமிழ்ல சொல்லுங்க, பேசுற தமிழ்ல. உங்க ஊர்ல எப்படி சொல்லுவீங்க இது? அதை சொல்லுங்க. நான் இதை படிப்பிப்பேன் நாளைக்கு. நான் இதை நாளைக்கு படிப்பிக்க இருக்கிறேன். நான் நாளைக்கு இதை திருப்பி நான் இதை நாளைக்கு திருப்பி படிப்பிக்க இருக்கிறேன். ஓகேவா? இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. She is coming home. She is coming home coming Sunday. coming Sunday என்ன? வீட்டுக்கு வருகின்ற வார ஞாயிற்றுக்கிழமை அவ வீட்டுக்கு வருவா. வர இருக்கிறா. வருவா இல்ல, வர இருக்கிறா. வெரி குட், வெரி குட். நியூ பிரான்ச்னா புதிய கிளை. நியூ பிரான்ச், புது பிரான்ச்னு சொல்லுங்க. புது பிரான்ச்னே சொல்லுங்க. Oh yeah. They are opening a new branch. அவர்கள் ஒரு புதிய ஒரு கிளை ஒன்று ஆரம்பிக்கின்றார்கள், திறக்கின்றார்கள். ஆரம்பிக்க இருக்கிறாங்க. புது பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ண இருக்காங்க. அப்படிதான் நம்ம தமிழ் பேசுவோம். நம்ம எப்படி தமிழ் பேசுவோம் அப்படி? அவங்க வார நெக்ஸ்ட் இல்ல, அவங்க நெக்ஸ்ட் இயர் புது பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணி இருக்காங்க. அதுதான் நம்மளோட தமிழ். அப்படிதானே? ஓகே, நம்ம அப்படிதான் சொல்லுவோம். அவங்க நெக்ஸ்ட் இயர் ஒரு புது பிரான்ச் ஒன்னு அப்படியும் இல்ல, அவங்க நெக்ஸ்ட் இயர் நியூ பிரான்ச் ஒன்னு ஓபன் பண்ண இருக்காங்க. அதுதான் நம்மளுடைய தமிழ். ஓகேவா? ஓகே சார். ஓகே அர்ஜுன், வெல் ட்ரை. நீங்க முயற்சிக்கிறது எனக்கு தெரியுது. வெல் ட்ரை. ஓகே பை சார். ஓகே, இன்னொருத்தர சொல்லிட்டு போயிரலாம். சிவானி, சிவானி இருக்காது? சார் சொல்லுங்கம்மா ஒருத்தர் அழகா, இன்னும் கொஞ்சம் மத்த தமிழ்ல. I'm teaching this again tomorrow. Yeah. சொல்லுங்க. நான் இதை நாளைக்கு இதையும் படிப்பிப்பேன். படிப்பிக்க இருக்கிறேன். She is coming home coming Sunday. அவள் வார ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வருவா. வருவா இல்ல, வர இருக்கிறா. They are opening new branch next year. அவர்கள் அடுத்த வருடம் புதிய பிரான்ச் ஒன்னு திறக்க இருக்கிறாங்க. அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழ்ல சொல்லணும். அடுத்த வருடம்னு நீங்க என்னைக்கு சொல்லிருக்கீங்க? பொய் சொல்லக்கூடாது. அடுத்த வருஷம், அப்படிதானே? அடுத்த வருஷம் அப்படி சொல்லி பழகுங்க. அவங்க அடுத்த வருஷம் புது பிரான்ச் ஒன்னு ஓபன் பண்ண இருக்காங்க. சரியா? ஓகே சார். அவங்க அடுத்த வருஷம் புதுசு பிரான்ச் ஒன்னு திறக்க இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். தேங்க்யூ சிவானி. சுத்த தமிழுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியறது ஒன்றும் தெரியாமல் போய்விடும். ஸோ அதனால டோன்ட் பி லைக் தட். நார்மலா இருங்க, கூலா இருங்க. ரைட். அதுல இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம் தான் நமக்கு பார்க்க இருக்கு, அதோட முடிச்சிடலாம். ரைட். 5 உதாரணங்கள் இருக்கு பாருங்க. she is not coming home, she is not coming tomorrow. பாருங்க, ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன். what are you doing coming Sunday? what are you doing coming Sunday? she is not coming next week, she is not coming next week. what are you cooking for dinner? what are you cooking for dinner? how is she doing this time? sorry, how is she going this time? how is she going this time? வாஷ் எழுதிக்கோங்க. I am going to celebrate my birthday. Oh, very good. Yeah. I am going to celebrate my birthday. ஏன்னா பர்த்டே இருக்கிறது வேற, செலிப்ரேட் பண்ற போறது வேற தானே. going to celebrate. Okay, going to celebrate next அடுத்து படிக்க போறோம். சாரி, அதை நான் பார்க்கல. going to celebrate நம்ம படிக்க போறோம். ஓகே, யாருக்கு இது பண்ண முடியும்? who can translate this? கொஞ்சம் நான் படிக்க போறேன். Takshila maybe. Takshila. Good evening, sir. Good evening, ma. சொல்ல முடியுமா இது? Om, sir. ஓமா, ட்ரை பண்ணுங்கம்மா.
she is not coming tomorrow, going tomorrow. அவங்க நாளைக்கு வர மாட்டாங்க. இப்ப பாருங்க அதுல நான் கேள்விக்குறி ஒன்னு போட்டிருக்கேன் தெரியுதா தக்ஷிலா? ஓம் சார். ஏன் இப்படி போட்டிருக்கேன்? அப்படி கூட கேள்வி கேட்கலாம். she is not coming tomorrow, she is not coming tomorrow. அவன் நாளைக்கு வரலையா? she is not coming tomorrow. அவன் நாளைக்கு வரலையா? அதுதான் இது. நான் சொல்ற விளங்குதாமா? ஓம் சார். அதாவது கிராமர் தாண்டி ஸ்போக்கன் சும்மா போட்டு வச்சேன் நான் அப்படியே. ஓகேவா? ஓகே சார். ஓகே. சொல்லுங்க. What are you doing coming Sunday? வரப்போற ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போறீங்க? வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன செய்ய இருக்கீங்க? ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? படம் பார்க்க போவோமா? ஓகே. She is not coming next week. அவங்க வரப்போற வீக்ல she is not coming next week. அவங்க வாரக்கிழமை வர மாட்டாங்க next week. அவங்க வாரக்கிழமை வர மாட்டாங்க. வர்றதுக்கு இல்ல இருக்காங்க. அவங்க வாரக்கிழமை வர இல்ல இருக்காங்க. அப்படிதான் எழுதிக்கணும். அவங்க வார வீக் வர இல்ல இருக்காங்க. வர இல்ல இருக்காங்க. வர மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. வேற வாக்கியம். ஓகேவா? அவங்க வார வீக் வர இல்ல இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்களோட பிளான் இல்ல அப்படி. அவங்களோட பிளான் இல்ல அப்படி. What are you cooking for dinner? நைட்க்கு என்ன சமைக்க போறீங்க? இப்போ ஒரு அப்பா போயிட்டு அம்மா கிட்ட சைடுல போயிட்டு கேக்குறாரு, நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? இப்ப பகல் கேட்கலாம் இது இல்லையா? இத பகல் கேட்கலாம், ஈவினிங் கேட்கலாம். நீங்க என்ன நைட்க்கு சமைக்க போறீங்க? What are you cooking for dinner? What are you cooking for dinner? நீங்க என்ன சமைக்க போறீங்க? உங்களோட பிளான் எதுவும் இருக்கா நைட்டுக்கு சமைக்கிறதுக்கு? அவர் சில வேளை வெளியே கூட்டிட்டு போவாரா இருக்கும் இல்லையாமா? ஓகே. How is it going this time? இந்த டைம் எப்படி போகுது? இந்த டைம்னாமா இந்த தடவை இப்ப நம்ம சொல்லுவோமே அவரு எங்கயாவது போவாரு, கார்ல போவாரு, பைக்ல போவாரு, பஸ்ல போவாரு, 3 வீலர்ல எல்லாம் போவாரு அவரு. அப்ப நம்ம கேக்குறோம் this time how is he going? இந்த டைம் அவர் எப்படி போறாரு? இந்த டைம்னா இந்த தடவை அவர் எப்படி போறாரு? அவர் எப்படி பிளான் வச்சிருக்காரு? நான் சொல்றது விளங்குதாமா? ஆம் சார். ஓகேமா, வெரி குட். thank you very much. thank you very much மா. சார் பை சார். ஓகேமா, பை பை. ஓகே, எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Any doubt you can ask me. Okay, எழுதிக்கோங்க சரியா. Sadurshi, can you switch on Sadurshi? Yes sir. Sadurshi, are you from? Okay, switch on. Sadurshi, you can switch on. Sadurshi, are you from Kiragala? No. Yes sir, Kiragala. நம்ம Sadurshi. Okay Sadurshi. சொல்லுங்க Sadurshi. இத திருப்பி சொல்லுங்க, மத்தவங்க எழுதி கழட்டும் அதுவரையும். Okay sir. சொல்லுங்கம்மா. Sadurshi gone? Mic off ஆயிடுச்சா? Yeah. Sadurshi, you can switch on again. Yeah sir. சொல்லுங்கம்மா. She not going tomorrow. அவங்க நாளைக்கு போறதுக்கு இல்லையா, வரலையா, போகலையா? What are you doing coming Sunday? What are you doing coming Sunday? நீங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய இருக்கீங்க? She is not coming next week. அவள் வாரக்கிழமை வரலையா, வரவில்லை. வரவில்லைன்னு சொல்லக்கூடாது. வர இல்ல இருக்காங்க. அவங்களோட அப்படியேனும் பிளான் இல்ல. அவங்க வரல இருக்காங்க. வர இல்ல இருக்காங்க. சரியா? Okay sir. What are you cooking for dinner? நீங்க நைட் சாப்பாடுக்கு என்ன சமைக்கிறதுக்கு இருக்கீங்க? Okay. How is going this time? அவங்க இந்த முறை எப்படி போறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காரு? எப்படி போறதுக்கு இருக்காரு? என்னத்துல போறாரு? ஓகேவா? ஓகே Sadurshi? Okay. So last part, கடைசி பகுதி, going to form னு தலைப்பு போட்டுக்கோங்க. going to form னு தலைப்பு போட்டுக்கோங்க. going to form. இதோட தலைப்பே going to form தான். ஓகேவா? Kala Ranjani, can you switch on your mic please? Kala Ranjani. Kala Ranjani, are you okay? பாடா. Okay sir. புரிஞ்சிச்சா? சத்தமே காணோம், இத பார்த்தேன். ஓகே சார், எனக்கு புரிஞ்சிச்சு சார், அதனால நான் டவுட் எதுவும் கேட்க வரல. ஓகே ஓகே சார்.
right. Going to form. Going to form mean நடக்க போகவை, நடக்க போபவை, அடுத்து நடக்க போபவைன்னு ஒரு அர்த்தம். ஓகேவா நான் சொல்றது? அடுத்து நடக்க போபவைன்னு ஒரு அர்த்தம். என்னன்னு பார்க்கலாம், நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்போ I am going to teach passive. இப்போ 6க்கு கிளாஸ் இல்லையா? ஒரு 5:45 போல ஒருத்தர் கால் பண்ணி கேட்கிறாரு. சார் நான் கிளாஸ்க்கு வரணும், என்ன படிப்பிக்க போறீங்க? I am going to teach passive. நான் டீச் படிப்பிக்க போறேன். நாளைக்கு இல்ல, நாளைக்கா கூட இருக்கலாம். இப்ப பாருங்க ஆமிசாவோட ஐஎன்ஜி இருக்குது. இது எல்லாத்துலயும் going to வரும். ஒருத்தர் இப்ப போட்டிருந்தாரு I am going to celebrate my birthday tomorrow. இந்த இருக்கு, நான் நாளைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறேன். பண்ண இருக்கிறேன் இல்ல, பண்ண போறேன். பண்ண இருக்கிறேன் என்பதை விட இன்னும் கொஞ்சம் ரெடி கூட இருக்கு. I am going to. இப்போ சில வேளை சொல்லுவோமே 5:50 போல யாரோ கால் பண்றாங்க எனக்கு, 5:55 போல நான் கிளாஸ் தொடங்கணும். நான் சொல்றேன் சாரி ஐ வில் கால் யூ லேட்டர், நான் பிறகு கால் பண்றேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் த கிளாஸ், நான் கிளாஸை தொடங்க போறேன். அப்போ அந்த நேரம் நான் தொடங்கிக்கிட்டு இருக்கேனா? இல்ல, அடுத்து நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றதுக்காக கோயிங் டு ஃபார்ம் பார்க்கிறோம். இது நிறைய பார்ப்போம் லைஃப்ல. we are going to watch a film this Sunday. we are going to watch a film. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஒரு படம் பார்க்க போறோம். பார்க்க இருக்கிறோம்ங்கிறதையும் தாண்டிய ஒரு ஐடியா, நாங்க ஒரு படம் பார்க்க போறோம். we are going to watch a film. நல்ல உதாரணம் ஒருத்தர் போட்டிருந்தாரு, I am going to celebrate my birthday tomorrow. எனது பர்த்டே நான் நாளைக்கு செய்ய போறேன் அப்படின்னு. திஸ் டைம் பத்தி கேட்டிருக்காங்க. திஸ் டைம் மீன் இந்த தடவை. லாஸ்ட் டைம் போன தடவை. லாஸ்ட் டைம் ஐ கேம் பை பைக். போன தடவை நான் பைக்ல வந்தேன். திஸ் டைம் ஐ எம் கோயிங் பை கார். இந்த டைம் நான் கார்ல போறேன். இந்த டைம்னா இந்த தடவை. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் அடுத்த தடவை. லாஸ்ட் டைம், திஸ் டைம், நெக்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. இட்ஸ் கோயிங் டு ரெயின். இப்ப அம்மா என்ன சொல்ல, புள்ள மழை பெய்ய போகுது, ஓடு ஓடு ஓடு, உடுப்பெல்லாம் எடு. இன்னும் இருட்டிக்கிட்டு வருது, ஒரு துளி விழுந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் மழை பெய்யல, ஒரு துளி விழுது. வானம் மேகம் கறக்குது, மழை வேற போகுது, மின்னல் அடிக்குது. ஓகேவா? அந்த நேரத்துல சொல்றது இது. ஓகேதானே? பாட்டு தான் சரி. மேகம் கருக்குது, மழை வர போகுது, மின்னல் அடிக்குது. அந்த நேரம் சொல்றதுதான் இது. இட் இஸ் கோயிங் டு ரெயின். மழை வர போகிறது. அதுக்கான அறிகுறிகள் இருக்கின்றன. மழை பெய்யல இன்னும். ஓடி போயிட்டு உடுப்பெல்லாம் எடுப்போம் இல்லையா, எல்லாரும் வேகமா ஓடுவோம் இல்லையா வீட்டுக்கு. இட்ஸ் கோயிங் டு ரெயின் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு ரெயின். மழை பெய்ய போகுது. இட்ஸ் ரெய்னிங் நவடேஸ்க்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எழுதிக்கோங்க. பமு சசினிகா. யா சசினிகாமா? சசினிகா, switch on your mic. சசினிகா இல்லையா? ஓகே. சதா, சதாவோ சதா, மேபி சதா எழுதிக்கோங்க. நான் எழுது வரையும் பாக்குறேன் மத்தவங்க. டவுட்டாம ஹெல்ப் பண்ணுவா. ஓகே சொல்லுங்கம்மா. இந்த வாக்கியத்தை சொல்ல முடியுமா? விலங்கிச்சு அது என்னன்னு, கோயிங் டு ஃபார்ம்னா என்னன்னு தெரியுதாம்மா? சும்மா சொல்லி விடுங்களேன். I am going to teach passive. நான் passive படிப்பிக்க போறேன். படிப்பிக்க போறேன் இல்ல, படிப்பிக்க போறேன். எப்ப? நாளைக்கு அடுத்த இருக்கலாம். இப்ப நீங்க சொல்றது வந்து 7:49, 8 மணிக்கா கூட இருக்கலாம். ஓகேவா? நாளைக்கா கூட இருக்கலாம். ஓகே. நீங்க எப்படி சொல்லுங்க, நான் வந்து அமீர மேரி பண்ண போறேன். எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க பாப்போம். I am going to marry Amir. I am going to marry Amir. அமீரை தான் மேரி பண்ண இருக்கிறேன். ஓகேவா? மேரி பண்ண போறேன். அதுக்கு நாளைக்கே இல்ல. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். We are going to watch a film. Watch a film. We are going to watch a film. Watch a film. சொல்லுங்க. நாங்க படம் பார்க்க போறோம். இல்ல, watch a film சொல்லுங்க. we are going to watch a film. நாங்க ஒரு படம் பார்க்க போறோம். இல்ல இங்கிலீஷ்ல சொல்லுங்க, அத பிராக்டீஸ் பண்றோம். we are going to watch a film. சொல்லுங்க. watch a film. We are going to watch a film. very good. watch a film. நாங்க ஒரு படம் பார்க்க போறோம். எப்ப? நாளைக்கா இருக்கலாம், இப்பயா இருக்கலாம். It is going to rain. It is going to rain. என்னது? மழை பெய்ய போகுது. மழை பெய்ய போகுது. ஓகே. விளங்குச்சாமா இது வரைக்கும் பாடம்? sir. ஓகேமா. thank you. அப்ப I am going to teach passive. நான் passive படிப்பிக்க போறேன்.
பெரியவிக்கு இருக்கிறேன் அல்ல. we are going to watch a film. நாங்க ஒரு படம் பார்க்க போறோம். it's going to rain. மழை பெய்ய போகுது, மின்னல் அடிக்குது, மழை வர போகுது. அதுதான் going to ஃபார்ம்க்கு கொஞ்சம் உதாரணங்கள் பாப்பா யாருக்கு சொல்ல முடியும்? எழுதிக்கோங்க, யாராவது சொல்லுவாங்க. ஓகே, யதுர்ஷி DTC யதுர்ஷி no. Purneshwari, yeah, new name, Purneshwari ma, switch on your mic. மத்தவங்க எழுதிக்கோங்க. I am going to build a big house. Yeah, we are going to watch a film at 10 o'clock. போடலாம், no problem. Okay வா? I am going to celebrate my birthday tomorrow. Is that correct? Yeah, that is correct. Purneshwari ma, mic கொண்டாங்களே Purneshwari ma. Santosh Arun is waiting. Santosh Arun. Santosh, you can switch on your mic. Santosh. Yeah. Okay. Purneshwari is there. Purneshwari ma கேக்குதா? கேக்கல. சார் ட்ரை பண்றேன் சார். ஓகே வெரி குட். ட்ரை அதுதான் வேணும் எனக்கு சொல்ல தேவையில்ல, ட்ரை தான் வேணும். சொல்லுங்கம்மா. ஹலோ, காணாமே, சிக்னல் ப்ராப்ளம் மேபி. ஓகே, ஐ எம் கோயிங் டு நிரோஷினி. ஓ சார். சொல்லுங்கம்மா. புவனேஸ்வரி அம்மா சிக்னல் ப்ராப்ளம். சொல்லுங்க நீங்க. சார் present continuousல going to from படிக்கிறோம். அதுல I am going to stop the class now. நாங்க இப்ப கிளாஸ் நிப்பாட்ட போறோம். நான் நிப்பாட்ட போறேன். நான் இப்ப நிப்பாட்ட போறேன். அதுக்கு நிப்பாட்டிட்டேனா? இல்ல சார். இல்ல, அடுத்து செய்ய போறேன். I am going to stop the class at 8 o'clock. அப்படி சொல்லலாம் இல்லையா? ஓ சார். We are going to learn a new magic. We are going to learn a new magic. நான் புதிய மேஜிக் ஒன்னு செய்ய போறேன். going to learn படிக்க போறோம். நம்ம ஒரு மேஜிக் ஒன்னு படிக்க போறோம். ஓகேவா? எல்லாரும் ரெடியா? We are going to learn a new magic. Are you ready? நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஒரு புது மேஜிக் படிக்க போறோம். அப்படி ஓகேவா? ஓகே சார். ஓகே. You are going to fall. அதான் பாருங்க, நல்லா உட்காருங்கம்மா, நல்லா சேரை போட்டு உட்காருங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபால். நீங்க விழ போறீங்க. நல்லா உட்காருங்க. நல்லா பாருங்க, சேரை செஞ்சுக்கோங்க. சரியா? என்னது யூ ஆர் கோயிங் டு ஃபால் அப்படினா என்னப்பா? நான் சரியா இல்ல சரியா உட்கார. இல்ல யூ ஆர் கோயிங் டு ஃபால். ஃபால்னா விழுகிறது. நீங்க விழ போறீங்க. இப்ப சின்ன பிள்ளைகள் எதுலயாவது ஓடுனா நம்ம என்ன சொல்லுவோம்? டோன்ட் ரன், யூ ஆர் கோயிங் டு ஃபால். நீங்க விழ போறீங்கம்மா, ஓடாதீங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபால். நீங்க விழ போறீங்க அப்படி சொல்லுவோம். ஓகேவா? Okay sir. Okay ma. Thank you. Thank you sir. Okay ma. Bhagava Singh maybe. காணாமே. Bhagava Singh. சரியா தெரியல நான் சொல்றது. Bhagava Singh இல்ல, பவாகோ இல்ல, பேர் பவாகோவா. I am sorry. என்னமா அது? பவாகோவா சிங்கா. பவகௌஷிகா. பவகௌஷிகா. ஸ்விட்ச் ஆன் ஆயிருச்சா மைக்? பவகௌஷிகா. sir. பவகௌஷிகா. பவகௌஷிகா. ஓகேமா, சொல்லுங்க. இந்த திருப்பி ஒரு தரம். பவகௌஷிகா gone. கேக்குதா? நோ ப்ராப்ளம். குயிக்கா போலாம், என்ன முடியணும், இல்லாட்டி கஷ்டமாயிடும் இல்லையா? ஓகே, ஸ்ரீதேவி. ஐ எம் மூவிங் இட். ஸ்ரீதேவி குயிக்கா, கடைசி பாட்டுல இருக்கும். ஸ்ரீதேவி கம் ஆன். ஓகே, நானே சொல்றேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் த. ஓகே, some kind of disconnection, so I am back. இன்னொரு 5 minutes தான். ஓகேவா? ஓகே, கோயிங் டு ஃபார்ம் பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தோம். இல்ல கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே.
நானே சொல்றேன், எழுதிக்கோங்க டைம் போனனால. I am going to stop the class now. நான் இப்ப கிளாஸ் நிப்பாட்ட போறேன், நிறுத்த போறேன். We are going to learn a new magic. நம்ம ஒரு புது மேஜிக் படிக்க போறோம். You are going to fall. நீங்க விழ போறீங்க. ஒழுங்கா பிடிச்சுக்கோங்க. நீங்க விழ போறீங்க. You are going to fall. பாருங்க, நம்மள ஏமாத்துற இடம் எது அப்படின்னு நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். இப்போ புதுசா வாங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்க. புதுசா வந்தா நான் ஹெல்ப் பண்ண தருவேன். ரைட், கொஞ்சம் வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க. கடைசி வாக்கியங்கள் இன்னும் 2 ஸ்லைட் பாருங்க. பார்த்து சொல்ல முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. Okay. Shannon Carolina, new name. Shannon Carolina, maybe. Shannon Carolina, you can switch on your mic, Shannon. Sir. Okay. புரிஞ்சா விஷயம் புரிஞ்சா? ஓ சார். அதாவது present continuous am is ஓட ing இருந்தா இனிமேல் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்களா? இல்ல சார். ஓகே, இது என்னன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? She is not going to marry நிமால்னா என்னன்னு சொல்ல முடியுமா? நிமால் அவ நிமால மேரி பண்ண மாட்டா. மாட்டாங்கிறத விட அவ நிமால் எல்லாம் மேரி பண்ண இருக்கிறா. அவன் நிமால் எல்லாம் மேரி பண்ண இருக்கிறா இல்லையா? மேரி பண்ண போறா. அவன் நிமால், she is not going to marry நிமால். அவ கல்யாணம் கட்ட போறா, பட் she is not going to marry நிமால். நிமால இல்ல மேரி பண்ண போறா. ஓகேவா? ஓகே சார். ஓகே, அடுத்தது. What are you going to do now? இப்போ நீ என்ன செய்ய போற? இப்போ நீ என்ன செய்ய போற? ஒட்டு கையெல்லாம் கட்டி போட்டேன். இப்போ நீ என்ன செய்ய போற? What are you going to do now? இப்ப ஆடிக்கிட்டு இருந்தா நான் கையை கட்டி போட்டேன். What are you going to do now? ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஓகே, what are you going to do now? இப்போ நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க? What are you going to do next? அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? அடுத்து என்ன செய்ய போறீங்க? இன்னும் செய்யல. ஓகேவா? ஓகே சார். ஓகே. How are you going to solve this? solveனா தீர்த்து வைக்கிறது, தீர்க்கிறது. ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சொல்றது solve. How are you going to solve this? ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்ப கேக்குறாங்க how are you going to solve this? அப்படினா நீ இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க போற? தீர்க்க போற, தீர்த்து வைக்க போற. ரைட். How are you going to rewrite it? நீ எப்படி இத மீண்டும் எழுத போற? எப்படின்னு கேட்கலாம். Are you trying to? சரியா பார்க்கணும் அவசரத்துல. உற்சாக மிகுதியால் வந்த தவறு. நீ இத திருப்பி எழுத போறியா? Are you going to write it? Rewrite it? நீ இத திருப்பி எழுத போறியா? Are you going to marry நிமால்? அப்படினா என்னது? சார் திருப்பி சொல்ல முடியுமா? Are you going to marry நிமால்? நீ நிமால மேரி பண்ண போறியா? நீ நிமால மேரி பண்ண போறியா? ஐயோ, இல்லையா? Are you going to marry நிமால்? Okay. Who are you going to select? Who are you going to select? யாரை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க? நல்ல வாக்கியம். Thank you மா, thank you. இது நல்ல வாக்கியம், நிறைய நம்ம யூஸ் பண்ற வாக்கியம். சரியா இத புரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா யூஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு மிஸ் ஆயிரும். நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, பிராக்டிஸ் பண்ணி இதை வச்சுக்கோங்க. அப்பதான் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது பழக வேண்டிய ஒரு வாக்கியம். இதுல ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம பார்க்கலாம் அடுத்து. ஸோ அதோட கிளாஸ் கலாஸ். ஓகேவா? ஓகே, எழுதிக்கோங்க. எழுது வரையும் தான் நான் வெயிட் பண்றேன். எழுதிக்கோங்க. ஜெயசங்கர் கவிஷான். ஜெயசங்கர் கவிஷான் சார் சொல்ல முடியுமா? ஜெயசங்கர் ஒருத்தரம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லையா? ஓகே, ஐ எம் கோயிங் வித் மாஃபா. மாஃபா, கேன் யூ ஸ்விட்ச் ஆன் குயிக்கா? டைம் போகுது. மாஃபா, ஓ மாஃபா, can you hear me? She is not going to marry Nimal. What So, are you going to do now? தமிழ் அர்த்தம் சொல்லணும். தமிழ் அர்த்தம் சொல்லணும். She is not going to marry Nimal. அவ நிமல மேரி பண்ண போவல்ல.
What are you going to do now? நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? How are you going to solve this? நீங்க இத எப்படி சால்வ் பண்ண போறீங்க? Are you going to rewrite it? நீங்க இத திரும்ப எழுத போறீங்களா? Who are you going to select? நீங்க யாரை செலக்ட் பண்ண போறீங்க? ஓகே, நீங்க கேளுங்க சார், நீங்க எத்தனை மணிக்கு கிளாஸ் முடிக்க போறீங்க? At what time? ஹலோ, இருக்கீங்களா? போயிட்டீங்களா? டக்குன்னு போயிட்டீங்களே. நீங்க எத்தனை மணிக்கு கிளாஸ் முடிக்க போறீங்க? At what time are you going to finish the class? At what time are you going to finish the class? ஓகேவா? At what time are you going to finish the class? Clear-ஆ? At what time are you going to finish the class? Right. அப்போ இதை நீங்க எழுதி வச்சிருக்கலாம், பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லையா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் போலாம். She is not going to marry நிமாலா கல்யாணம் கட்ட போல. What are you going to do now? நீங்க என்ன செய்ய போறீங்க அப்ப? How are you going to solve? நீங்க எப்படி தீர்த்து வைக்க போறீங்க? Are you going to rewrite it? திருப்பி எழுத போறீங்களா? Who are you going to select? யாரை செலக்ட் பண்ண போறீங்க? Okay, last part. Right. Going to form, இப்படி சொன்னா the bus is going to go. இப்படி சொன்னா சரியா? பஸ் போக போகுது அப்படின்னு சொல்லணும். இதை எழுதிக்கோங்க, எழுதி பிழைன்னு போட்டுக்கோங்க. The bus is going to go ன்னு சொன்னா பிழை. பஸ் போக போகுது. நம்ம கட்டிருக்கோம் இல்லையா, பிரைவேட் பஸ் எல்லாம் ஏறி டிரைவர் உட்காந்து முன்னுக்கு எடுப்பாரு, பின்னுக்கு எடுப்பாரு, பஸ் போகாது லேஸ்ல இல்லையா? அப்ப நம்ம சொல்லணும், எப்படி சொல்லணும்? The bus is ready to go ன்னு தான் சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. bus is going to go ன்னு சொல்லக்கூடாது. bus is ready to go ன்னு தான் சொல்லணும். bus is ready to go ன்னு தான் சொல்லணும். I am going to come, நான் வர போறேன் அப்படின்னு சொல்றது I am going to come ன்னு சொல்லக்கூடாது. I am ready to come ன்னு தான் சொல்லணும். இதை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கணும். go come ஓட நம்ம going to go going to come ன்னு சொல்றது இல்ல. go come ஓட நம்ம going to go going to come அப்படி சொல்றது இல்ல. நம்ம சொல்லுவோம் bus is going to go. எப்படி சொல்லுவோம்? bus is ready to go. நான் வர போறேங்கிறது எப்படி சொல்லணும்? I am going to come இல்ல, I am ready to come ன்னு சொல்லணும். எழுதி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான முறை. ஆனா நம்ம பாவிக்கிற ஒரு வித்தியாசமான முறை. I am ready to come. What time do you can finish? அங்க பிழை, எப்படியும் பிழை, வாக்கியம் பிழை. அதாவது இப்ப நம்ம செய்ய போற when are you cut the class? No அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? The bus is ready to go. The minister is ready to come. Minister ரெடியா இருக்கார் வர அப்படின்னு சொல்லலாம். ரைட். லாஸ்ட் பார்ட் எழுதி வச்சுக்கோங்க. இது புரியாத விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். சிம்பிள். ரைட். கடைசியா இது எல்லாத்தையும் ஒரேதான் பார்த்துடலாம். அவ்வளவு விஷயத்தையும் நான் ஒரேதான் காட்டுறேன். பாருங்க, ஒரே வாக்கியத்துல அவ்வளவும் சொல்லியிருக்கிறேன். I am teaching passive active now. நான் இப்ப ஆக்டிவ் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். I am teaching active nowadays. நான் இந்த கொஞ்ச நாள் ஆக்டிவ் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். I am teaching passive tomorrow. நாளைக்கு நான் passive படிப்பிக்க இருக்கிறேன். I am going to teach passive. நான் passive படிப்பிக்க போறேன். எழுதிக்கோங்க. இது அவ்வளத்தையும் முடிஞ்சு, அதோட finished. What time are you going to stop the class? Yeah, is it correct? That's correct. At what time are you going to stop? What are you, when are you cut the class? பிழை அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, இதோட தான் கடைசி பஞ்ச். யாரு கடைசி பஞ்ச் கொடுக்க தயாரா இருக்கிறான்? Where are our teachers? யாரையும் காணோம். What happened? புரிஞ்சு சத்தம் விடாம இருக்கீங்களா? புரியாம சத்தம் விடாம இருக்கீங்களா? வெறுத்து போயிட்டு சத்தம் விடாம இருக்கீங்களா? எழுதிக்கோங்க. Narmada, can you switch on your mic, Narmada? கேக்குதா நர்மதா? ஓகே, நர்மதாமா அப்ப எழுது வரையும். நோ. Farzana Fairuz, can you switch on Farzana? Lea. Prema, can you switch on your mic, please?
பயப்படாதீங்க, வாங்க. யா, குட், வெரி குட். வந்துட்டீங்களா? விளங்குச்சா பாடம்? என்ன விளங்குச்சின்னு சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. சத்தம் கேட்கல. ஓ, சத்தம் கேட்கல, மைக் தூரம் இருக்கு போல. இப்ப பேசுங்க. படிச்சோம் சார். அதுல வந்து active which is going on. தமிழ்ல சொல்லுவோம், அந்த நாளையும் தமிழ்ல சொல்லுவோம். இப்படி 4 விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு சொன்னா போதும். நடந்து கொண்டிருக்கும் செயல்பாடு, தற்காலிக செயல்பாடு, எதிர்கால திட்டம், அடுத்து நடப்பவை. அதுக்கு 4 உதாரணம் கொடுத்திருக்கேன், தெரியுதா ஸ்கிரீன்ல? சொல்ல முடியுமாமா? active now. நான் இப்பொழுது active படிப்பிக்கிறேன். படிப்பித்துக் கொண்டு இருக்கிறேன். இப்ப போய் பார்த்தா அவர் படிப்பிச்சிட்டு இருப்பாரா இல்லையா? படிப்பிச்சிட்டு இருப்பார் சார். ஓகே. I am teaching active nowadays. நான் இந்த காலத்துல active படிப்பிச்சிட்டு இருக்கிறேன். படிப்பிச்சிட்டு இருக்கேன், படிப்பிக்கிறேன்னாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஓகே சார். I am teaching passive tomorrow. நான் நாளை passive படிப்பிப்பேன். படிப்பிப்பேன் இல்ல, அதுதான் பிழை. படிப்பிக்க இருக்கிறேன். சார், படிப்பிப்பேன், படிப்பிக்காமலும் இருக்கலாம். படிப்பிக்க இருக்கிறேன்னு சொன்னா போதும் தமிழ்ல. ஓகேவா? I am going to teach passive. நான் passive படிப்பிக்க போகிறேன். ஓகே, வெரி குட். இப்ப அடுத்து செய்ய போறேன். பிறங்கிச்சு தானே இப்போ இது? ஓகே சார். பிராக்டீஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. நல்ல சத்தமா ஒருத்தரம் கேட்கலானால எங்களுடைய சத்தத்தின் குரல் ரேணு பாருங்க, சாமியா பேசுவாங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சத்தமா வரணும், சத்தத்துக்காகவே தான் உங்களை கூப்பிட்டு இருக்கோம். கேட்கலையே? ஃபுல்லா சொல்லணுமா சார்? அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் இன்னைக்கு பாடத்தினுடைய சாராம்சம், ஒரு கிஸ்ட். டிஃபரண்ட் யூசேஜ் ஆஃப் பிரசன்ட் கண்டினியூஸ். அதுல வந்து நாங்க சத்தம் கேட்க மாட்டேங்குது, என்னுடைய பிழையா? சம்திங் ராங்? இப்ப சரி. இப்ப சரி. இப்ப கேக்குது. ஓகே. டிஃபரண்ட் யூசேஜ் ஆஃப் பிரசன்ட் கண்டினியூஸ், அதனால நாங்க பிரிக்கிறோம். ஆக்ஷன் which is going on, அதாவது நடந்து கொண்டிருக்கும் செயல். ரெண்டாவது வந்து டெம்பரரி ஆக்ஷன், தற்காலிக செயற்பாடுகள். மூன்றாவது வந்து நியர் ஃபியூச்சர் ஐடியா, எதிர்கால திட்டம் அல்லது யோசனை. நாலாவதாக கோயிங் டு ஃபார்ம், அடுத்து நடக்க போவது. அப்படின்னு 4 படிச்சோம் சார். அந்த 4க்கான உதாரணம் தான் ஐ ஆம் டீச்சிங். I am teaching sound போச்சு. I am teaching active now. இப்போது நான் ஆக்டிவா படிப்பிச்சு கொண்டிருக்கேன். active nowadays. நான் ஆக்டிவ்ன்றது இந்த கொஞ்ச நாளா படிப்பிச்சு கொண்டிருக்கேன் இந்த நாள். ஆமா. I am passive tomorrow. நான் நாளைக்கு passive படிப்பிக்க போகிறேன். போகிறேன் இல்ல, passive படிப்பிக்க இருக்கிறேன். I am going to teach passive. அடுத்தது நான் passive படிப்பிக்க போகிறேன். ஓகே, விளங்குச்சு. அதுல கோயிங் டு ஒரு இடம் சொன்னேன், என்ன இருக்கா? பஸ் கதை. கோயிங் டு கோ, கோயிங் டு கம்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன சொல்லணும்? ரெடி டுன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே. எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். Practice, you have to practice. ஓகேவா? practice பண்ணனும். That's all you can do. ஓகேவா? Okay sir. Okay ma, thank you ma. Okay sir, thank you sir. Okay. Right, that is the end of the lesson. அதான் இன்னைய பாடம். இதை எழுதிக்கோங்க சரியா? இதை பற்றி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் இப்போது ஆக்டிவ் படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்ச நாளா ஆக்டிவ் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். நான் நாளை passive படிப்பிக்க இருக்கிறேன். I am going to teach passive. நான் passive படிப்பிக்க போறேன் என்று அர்த்தம். ஓகேவா? So that is the end of today's lesson. அடுத்த வாரம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை so மனிதனும் இல்லையா?
சோ ஒவ்வொரு மனிதனும் மரங்களை நட்டு வைக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களை காப்பாற்றும். ஓகே ஓகே. சோ